டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலை. 2022 குரூப் 4 எக்ஸாமில் இந்த டாப்பிக்கிலிருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 2024 குரூப் 4 எக்ஸாம்ஸ்லையுமே நமக்கு இந்த டாப்பிக்கிலிருந்து 2 கொஷின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த 2 கொஸ்டினுமே இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சம்ஸுக்குள்ளேருந்தே உங்களுக்கு கவர் ஆகிடும். அதே மாதிரி 2012 2023 வரைக்காலம் முழுசாக நடந்திருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இருந்து டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து எவ்வளோ சம்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த எல்லா சம்ஸுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி எத்தனை டாபிக் இருக்கோ அத்தனை டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொஸ்டின்ஸாக நமக்கு வீடியோ கொடுத்துருக்குறோம். ஸோ அதிலிருந்து ஒன் ஆர் டூ சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்ஸை நீங்கள் போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம்ஸில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து மெயின்டைன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம சம்ஸை பார்க்கலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபஸ்ட்டு டைப்பாக நம்ம பார்க்க போகிறத வந்து பார்த்தோம்னா 2 நபர்கள். ஸோ ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ ஏ வந்து 20 நாளில் முடிப்பார், பி வந்து 30 நாளில் முடிப்பார். ஸோ 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? அதான் சம்மிங்க. ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் 4 டைம்ஸ் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னாலுமே 1/20 1/30 ஏ ஓடிது பி ஓடிது போட்டுப்போம். அப்புறமா ரெண்டுமே கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 20 + 30 / 20 × 30 50 / 20 × 30. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1/12 வரும். அப்புறமா அதை தலையாக திருப்பி எழுதிக்கணும். ஸோ கொஸ்டினில் கொடுத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு தலையாக எழுதுங்க, கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், அப்புறமா பெருக்குங்க, கேன்சலேஷன் பண்ணுங்கள், மறுபடியும் தலையாக திருப்பி எழுதணும். இல்லாட்டி உங்களுக்கு நல்ல டைம் அண்ட் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக 2 பேருமே சேர்ந்து செய்யக்கூடிய வேலையாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 30 × 20 அப்படியே போடுங்க. / ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி போடுங்க. அவ்வளோதான். 30 × 20 / 50. ஸோ அப்புறமா கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு 12 கிடச்சிரும். இல்லாட்டி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த 1/லேருந்து போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பழகிடும். ஸோ இன்னொரு சமயத்திலே பார்த்துருவோம். ஸோ ஒரு வெளியை அறுவடை செய்ய திலீப்புக்கு 9 நாட்கள் ஆகும். அதையே ராம் தனியாக அறுவடை செய்ய 12 நாட்கள் ஆகும். 2 பேரும் சேர்ந்து அதை அறுவடை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? கொஷின் கேட்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து. அப்போ என்ன பண்ணுவோம், 1/9 + 1/12 கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 21 ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 21 / 9 × 12. ஸோ அப்போ அப்படியே நம்ம வந்து 3ஆல் அடித்தோம்னா 3, இங்கே அதில் 7ன்னு வரும். அப்புறமா 7/36 வரும். அதை தலையாக திருப்பி எழுத போகிறோம். ஸோ 36/7 வரும். ஸோ IL வந்து பார்த்தீங்கன்னா 35. ரிமைனிங் வந்து 1/7 அப்படியே இருக்கும். அதை அப்படியே வச்சுப்போம் நம்ம. ஸோ அவ்வளோதான். இதிலிருந்து 2 சம் பார்த்துருக்கோம். ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து ஒரு சம்மு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ முகேஷ் வந்து பார்த்தோன்னா ஒரு நாளில் ஏல 2 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலை முழுமையாக செய்து முடிப்பார்? ஸோ ஏல 2 பகுதி வேலையை ஒரு நாளில் முடிச்சிடுவார். அது மீன்ஸ் வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 2 பகுதி ஒரு நாளில் முடித்தா அப்போ 7 பகுதியை எத்தனை நாளில் முடிப்பார்? அது பாக்ஸ் மெத்தடில் நீங்கள் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 பகுதி ஒரு நாளில் முடிப்பார் அப்படின்னா 7 பகுதி வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? ஐ மீன் முழு வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? ஸோ 7 × 1 / 2. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 3 × 6 ரிமைனிங் இருக்குது. அப்படி 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு வேலையின் 4ல் ஒரு பகுதியை 20 நாட்களிலும் செய்து முடிப்பார். அதே வேலையின் 4ல் 3 பகுதியை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எண்ணிக்கை. ஸோ 4ல் ஒரு பகுதி வேலையை 20 நாளில் முடிச்சிருவாராம். அப்போ 4ல் 3 பகுதி வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? ஸோ அப்போ ஒரு பகுதி வேலையை 20 நாளில் முடித்தா 3 பகுதி வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? அதான் கொஷின். ஒரு பகுதி 20 நாளில் முடித்தா 3 பகுதி எத்தனை நாளில் முடிப்பார்? பாக்ஸ் மெத்தட் நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 20 × 30 20 × 3 / 1. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 60. இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ பி என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும் Q என்பவர் தனியே அதே வேலையின் 3ல் 2 பகுதி வேலையை 4 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 4ல் 3 பகுதி வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ இங்கே என்னன்னா ஃபஸ்ட்டு பி என்றவர் வந்து பார்த்தோன்னா 2ல் ஒரு பகுதியை 6 நாளில் முடிச்சிடுவார். Q வந்து பார்த்தோன்னா 3ல் 2 பகுதியை 4 நாளில் முடிச்சிடுவார். அப்போ நமக்கு என்ன, இங்கே ஒரு பகுதியை 6 நாளில் முடித்தா அப்போ 2 பகுதி எத்தனை நாளில் முடிப்பார்? அதேமாதிரி 2 பகுதியை 4 நாளில் முடித்தா அப்போ 3 பகுதி எத்தனை நாளில் முடிப்பார்? ஃபஸ்ட்டு இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்துருவோமா, ஒரு பகுதி 6 நாளில் முடிக்கிறாரு. அப்போ 2 பகுதி எத்தனை நாளில் முடிப்பார்? 12 நாளில். 2 பகுதி 4 நாளில் முடிக்கிறார் Q என்றவர். அப்போ 3 பகுதி 6 நாளில் முடிப்பார்.
அப்புறமா இந்த 2 பேருமே சேர்ந்து செய்கிறாங்க. செஞ்சால் 4ல் 3 பகுதி வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வி. அதில் 3 பகுதியோட ஒர்க் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ 2 பேருமே நம்ம சேர்ந்து இப்போ 12 ஒரு 6 இவங்க 2 பேருமே சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கிறேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, டிவைடரில் பெருக்கிங்க, அவ்வளோதான். ஸோ அப்படியே நம்ம 18 டிவைட் பை 6 × 12. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1/4ன்னு வரும். ஸோ 2 பேருமே சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 4 நாளில் முடிச்சிடுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 4 பகுதி வேலை, நமக்கு தேவை 3 பகுதி வேலை தான். ஸோ 4 பகுதி வேலையை 4 நாளில் முடிச்சிடுவாங்க 2 பேருமே சேர்ந்து. அப்போ 3 பகுதி வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, அதான் நமக்கு கொஸ்டின். 4 × 3 டிவைடட் பை 4 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 3 நாளில் முடிச்சிடுவாங்க. 2 பேரோட முழு வேலை தான் அந்த 4, ஓகேங்களா. அப்புறமா அதில் 3 பகுதியோட வேலை தான் கேட்குறாங்க. இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார். பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதியை எடுக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன? ஏ 18 நாளில் முடிச்சிடுவார். பி வந்து பார்த்தோன்னா ஏ எடுக்கிற நாளில் பாதி தான் எடுப்பார். அப்போனா பாதி எவ்வளோ? அதில் 9 நாள். பி வந்து பார்த்தோன்னா 9 நாளில் தான். ஸோ அப்போ 2 பேருமே சேர்ந்து செஞ்சால் ஸோ 1/18 + 1/9. ஸோ அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க. 18 + 1 9 27 / 18 × 9 அப்படியே நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1/6ன்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையின் பகுதி மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க. அளவு என்ன? 1/6. ஸோ ஒரு வேலையை வந்து பார்த்தோன்னா 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். இவன் வந்து பார்த்தோன்னா அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் கேட்டுக்கிறாங்க. 1/4 + 1/6 அப்படின்னு நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5/12ன்னு வரும். அதை மறுபடியும் தலைகீழ திருப்பினீங்கன்னா எவ்வளோ வரும்? 12/5ன்னு வருமா? கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 2 5 10, ரிமைனிங் வந்து 2/5 அப்படியே இருக்கும். நமக்கு தேவை இது வந்து 2 மணி நேரம், அது ஓகே. பக்கத்தில் இந்த 2/5 இருக்குது இல்லையா, அதை வந்து நிமிடத்துக்காக கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அப்போ × 60, 60ஆல் பெருக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அது நிமிஷமாக கன்வெர்ட் ஆகிடுமா? ஸோ அடித்தோம்னா 12 2 வந்து பண்ணால் 24. அப்போ 2 மணி 24 நிமிடங்கள். இதில் இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ ஏ வந்து ஒரு வேலையை 9 மணி நேரம் கொண்ட ஏ வந்து பார்த்தோன்னா ஒரு வேலையை 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்களிலும் பி அதே வேலையை 7 மணி நேரம் கொண்ட 6 வேலை நாட்களிலும் முடிக்கக்கூடும். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 × 2/5 மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை முடிக்க எவ்வளவு காலம் எடுக்கும்? ஸோ இங்கே என்னன்னா டெய்லியும் வந்து பார்த்தோன்னா 9 மணி நேரம் வேலை செய்கிறார் ஏ. ஸோ 7 நாளில் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சிடுவார். ஸோ பி வந்து பார்த்தோம்னா தினமும் 7 மணி நேரம் செய்கிறாரு. அப்படி செஞ்சால் 6 நாளில் முடிச்சிடுவார். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 × இந்த 2/5 மணி நேரம் செஞ்சால் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துருமா, அப்படியே வந்து அந்த டைம் வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க இங்கே. ஸோ ஏன்னா வந்து 9 × 7 63, பி வந்து 7 × 6 42, 2 பேருமே சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ வந்து 1/63 1/42. ஸோ இதெல்லாம் நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா 126/5 நாட்கள்னு சொல்லிட்டு வரும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த 8 × 2/5 இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 8 5 40 + 1 42/5. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த 42/5 நான் அப்படியே எழுதுகிறேன் அப்படின்னா அந்த 126/5 இருக்குது இல்லையா, அதை நீங்கள் தலையாக மாற்றி எழுதணும். ஏன்னா மொத்த வேலை நமக்கு கேட்குறாங்க. மொத்த வேலை கேட்டு தான் நமக்கு கடைசியாக தலை. அப்படி இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு மேக்ஸிமம் கேன்சலேஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஒரு வேளை தலையாக திருப்பத்தில் எங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே கேன்சலேஷன் ஆகிறதுக்கு ஏற்றா போல் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ 126/5 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இந்த 42/5 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலையாக ரிட்டன் திருப்பிக்கிறேன். ஸோ திருப்பிக்கிட்டால் நமக்கு வந்து 5 × 5 கேன்சலேஷன் ஆகிடும். 42 கேன்சலேஷன் பண்ணோம்னா 3 வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்களில் முடிச்சிடுவார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதிகமாக. அதனால் வந்து உங்களுக்கு டைரெக்டாக போட தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 42/5 அப்படியே கூட வச்சுக்கலாம். 5/126 அப்படியே வச்சு நீங்கள் கேன்சலேஷன் பண்ணுங்கள். அப்புறமா தலையாக திருப்பி உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 2 நபர்களில் ஒருவர். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டைப்புக்கு போவோம். இந்த சம்ஸுமே நிறைய முறை டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ வந்து ஒரு வேலையை ஏபி 2 பேருமே சேர்ந்து 8 நாளில் முடிப்பாங்க. ஏ மட்டும் 12 நாளில் முடிப்பார். ஸோ பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார்? 2 பேரும் சேர்ந்தால் 8 நாளில் முடிப்பாங்க. ஏ 12 நாளில் முடிப்பார்னா பி எத்தனை நாளில் முடிப்பார்?
ஸோ இதுக்கு பாருங்கள் ஏ ப்ளஸ் பி 8 நாளில் முடிப்பாங்க, பி தெரியாது, ஏ வந்து 12 நாளில். ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் ஃபார்மேட். இது 1/a + 1/b = 1/a + b. ஸோ 1/a 12, b தெரியாது அப்படியே வச்சுப்போம், 1/8ன்னு போடுவோமா. ஸோ அப்புறமா என்ன பண்ணுவோம், 1/b இருக்குமா, அந்த 1/12 அண்ணாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போய்டும், ஈக்குவல் டு அண்ணாண்ட போய்ட்டு நம்ம மைனஸாக மாறுமா. அப்புறமா நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12 - 8 / 12 × 8ன்னு மாறுமா, ஈக்குவல் டு 12 8 போச்சுன்னா 4. ஸோ 12 × 8, அப்புறமா வந்து ஒரு நாள் 4, 2 நாள் 8. ஸோ அதை கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா b = 1/24ன்னு வருமா. அப்புறமா லாஸ்ட்டாக தலைகீழ திருப்பிட்டோம்னா b = 24 நாட்கள். இல்லை இன்னொரு சம் பார்க்கலாம். உங்களுக்கு டைரெக்டாக வந்து இது போடணும் அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க, ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க, இன்னொருத்தருக்கு கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஏபி இருவரும் இணைந்து ஒரு வேலை 20 நாட்களிலும் பி மட்டும் தனியாக 30 நாட்களிலும் முடிப்பார் எனில் ஏ மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பார். டைரெக்டாக பெரிய நம்பர் முன்னாடி போடு, சின்ன நம்பர் அதுக்கு அடுத்து போட்டு கழிச்சிட்டு கீழே ரெண்டுத்தையும் பெருக்கிங்க, அவ்வளோதான். 30 - 20 / 30 × 20. 30ல் 20 போச்சுன்னா 10, 10/20 30 × 20. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா இன்னும் 1/60ன்னு வரும். ஸோ 60 நாளில் முடிச்சிடுவாங்க, அவ்வளோதான். இது எல்லா சம்ஸுமே நீங்கள் அதேமாதிரியே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய சம்ஸ் இதில் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சம்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும், இவ்வளோ குயிக்காக ஆன்சர் பண்ணுற மாரி. ஸோ ஏ மற்றும் பி வந்து சேர்ந்து ஒரு வேலை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். இதே வேலையை தனியாக பி வந்து 45 நாட்களில் செஞ்சு முடிப்பார்கள் எனில் இதில் யார் நல்ல வேலைக்காரர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏ வந்து கண்டுபிடிப்போம். ஸோ 45 - 15, ஏன்னா பெருசு இவங்க தான், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிருங்க. அப்புறமா வந்து இதை அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா நமக்கு 1/22.5 வந்து நிற்கும். ஸோ வந்து ஏ வந்து பார்த்தோன்னா 22 நாளில் வந்து பார்த்தோன்னா முடிப்பார். பி வந்து பார்த்தோம்னா 45 நாளில் முடிப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு வேலையை யார் வந்து எவ்வளோ நாளில் குயிக்காக முடிக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல திறமையான ஆள். ஒருத்தர் வந்து 45 நாள் ஆகுது, ஆனால் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு. ஸோ ஒரு லெசன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் முடிக்கிறதுக்கு வந்து 1 நாள் ஆகுது, ஆனால் இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 நாள் ஆகுது. இதில் யார் நல்ல திறமையானவர், சீக்கிரமாக முடிக்கிறவங்களுக்கு தான், ஒரே நாளில் முடிக்கிறவங்களுக்கு தான். அப்போ இங்கே ஏ தான் நல்ல வேலைக்காரர், நல்ல திறமையான ஆள். ஸோ பியை விட ஏ வந்து 2 மடங்கு நல்ல வேலைக்காரர், ஏ தான் சிறந்த வேலையாள். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா 2 நபர்களுக்கான ஊதியம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஊதியத்தில் வரக்கூடிய சம்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஏ என்பவர் வந்து பார்த்தோன்னா ரூபாய் 800க்கான ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பார். அந்த வேலையை வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு 5 நாட்களில் முடித்தா உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு எவ்வளோ. ஸோ ஏ வந்து பார்த்தோன்னா ஒரு அமௌண்ட்டு 800 ஒரு ஒர்க் இருக்குது, அதை வந்து 8 நாளில் முடிச்சுட்டு வாங்கிக்கிறார் 800 அவர். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு உதவியாளர் வந்து பார்த்தோன்னா கூட சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ ஏவும் இன்னொருத்தர் பியும் சேர்ந்தா 5 நாளில் முடிச்சிடுவாங்க. அப்போ பிக்கு வந்து எவ்வளோ ரூபாய் ஏ கொடுக்கணும், அதான் எங்கள் கொஸ்டின். அப்போ 2 பேரும் முதல்ல சேர்ந்து செய்கிறாங்களா, ஏபியை சேர்ந்து செஞ்சால் 5 நாளில் முடிப்பாங்க. அப்போது ஏ மட்டும் தனியாக செஞ்சால் 8 நாளில். அப்போ பி கழிச்சிடலாமா. ஸோ அப்போ 5 - 5 / 8 × 5 நீங்கள் போடுங்க, கழிச்சிங்களா. அப்போ 3/40ன்னு வருமா. ஸோ இதுதான் பி வந்து பார்த்தோன்னா 3/40. ஸோ ஏ 1/8. ஸோ இந்த சேல்ரியை வந்து பார்த்தோன்னா இந்த நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணத்தில் எப்போவுமே ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும், பிக்கும் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா, அது எடுத்து A/Bன்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ 1/8 + 3/40. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்தாகணும். ஏன்னா கீழே இருக்கிறது நீங்கள் டைரெக்டாக அப்படியே போடக்கூடாது. இப்போ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ மேலே இங்கேயும் 5ஆல் பெருக்குன்னா 40 வந்துடுமா. அடிமானம் சமநிலையில் அடுக்கை கூட்டிப்போமா. இப்போ 5 + 3, இப்போ இங்கே 5 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஏக்கான வேல்யூ. பிக்கான வேல்யூன்றது 3. 5 + 3 8. இந்த 8 தான் 800 ஸோ 2 பேருமே வந்து பார்த்தோன்னா சேர்ந்து அதாவது 8 பங்கு ஒர்க்கு தான் 800 வந்து பார்த்தோன்னா செய்கிறாங்க. 8 பங்கு ஒர்க்கு தான் 800 செய்கிறாங்க. ஏக்கான 3 பங்கு ஒர்க்குக்கான கூலி மட்டும் நமக்கு தேவை. ஸோ 8 பங்கு ஒர்க்கு வந்து 800 3 பங்கு ஒர்க்குக்கான அமௌண்ட் எவ்வளோ. ஸோ 800 × 3 / 8 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஏக்கான அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 300. எப்போவுமே நிறைய சம்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த சம்ஸ் பார்க்க உங்களுக்கு புரியும். ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். இதுலேயே ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதே வேலையை வந்து பார்த்தோன்னா 15 நாட்களிலும் செஞ்சு முடிப்பாங்க. இருவரும் சேர்ந்த வேலையை செய்து முடிக்க 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வார். ஸோ இப்போ இந்த சம்மில் பார்க்கலாம்.
ஸோ ஏ வந்து 10 நாளில் முடிப்பார், பி வந்து 15 நாளில் முடிப்பார். ஸோ 1/10 1/15. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 15 + 10 / 150. அந்த அடியில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் தேவையே கிடையாது. ஆனால் மேலே இருக்கிற அந்த நம்பர் முக்கியம். நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். இதுக்கு எல்சிஎம் எடுத்து தான் போடணும். 15, ஏக்கு 15, பிக்கு வந்து 10. ஸோ 2 பேருமே சேர்ந்து செஞ்சால் 25. அப்போ 25 பங்குக்கான அமௌண்ட்டு தான் 1500. நமக்கு தேவைத்து யார் கேட்குறாங்க? 2 பேருக்குமே கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா ஏ வந்து 15. ஸோ 25 பங்கு 1500னா அப்போ ஏக்கான 15 பங்கு எவ்வளோ? 900. அதேமாரி பிக்கான பங்கு 10 பங்கு எவ்வளோன்னா 600. ஸோ அப்போ ஏக்கு 900, பிக்கு வந்து 600. ஸோ இதில் இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ ஏ என்பவர் வந்து பார்த்தோன்னா ஒரு வேலையை 20 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து 600 வந்து பார்த்தோன்னா தங்கள் வந்து வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பியின் பங்குகள் என்ன? அப்படி என்ன பண்ணுவோம்? 1/70, 1/30. அப்படி இல்லாட்டியுமே நீங்கள் வந்து இந்தமாரி சம்ம நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஏக்கு வந்து பார்த்தோன்னா 30, பிக்கு வந்து பார்த்தோன்னா 20. இதை பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தா என்ன பண்ணுவோம்? 1/30ன்னு போடுவோம், 1/20ன்னு போடுவோம். அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து பிக்கானது ஏக்கா மாறும், ஏக்கானது பிக்கா மாறும். அதை நம்ம டைரெக்டாக போட்டுருவோமே. ஸோ ஏக்கு வந்து பார்த்தோன்னா 30, பிக்கு வந்து பார்த்தோன்னா 20. அது அப்படியே 0க்கு 0 கேன்சலேஷன் ஆகிடும். 3:2ன்னு வந்துடுமா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா 5. அப்போ அந்த 5 பங்கு தான் வந்து பார்த்தோன்னா 600 ரூபா. அதில் ஏக்கு வந்து பார்த்தோன்னா 3 பங்கு இருக்கா? 3 பங்குக்கான சேலரி எவ்வளோ? 360. அதேமாதிரி பிக்கு வந்து பார்த்தோம்னா 2 பங்குக்கான சேலரி எவ்வளோனா 240. இந்த கிராஸ் மல்டிபிள்லாம் பண்ணுறதுலாம் நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ அடுத்ததாக எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஒரு வேலையை முறையே 4, 6, மற்றும் 10 நாட்களில் முடிப்பார்கள். எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு 3100 ரூபாய் வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெரும் பங்குகள் காண்க. ஸோ 3 பேர்ப்பா 4, 6, 10 நாளில் முடிக்கிறாங்க. அவங்களுக்கான அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ தனித்தனியாக எவ்வளோ வாங்குவாங்க? அதுதான் கொஸ்டின். இப்போ என்ன பண்ணோன்னா நமக்கு 2ன்னா பிரச்சனையே இல்லை. பார்க்காத கிராஸ் மல்டிபிள் பண்ணாலும் மாறி தான் வரப்போகுது. ஏக்கு வர அமௌண்ட்டை தூக்கி பிக்கு போடுவோம், பிக்கு வரத்தை தூக்கி ஏக்கு போடுவோம். ஆனால் இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோன்னா எல்சிஎம் கம்பல்சரி எடுத்து தான் ஆகணும். ஸோ 1/4 + 1/6 + 1/10ன்னு போடுவோமா? ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60ன்னு வரும். ஸோ 4 கூட என்ன நம்பர் பெருக்குன்னா 60 வரும். 15 ஆகும். 15. 6 கூட என்ன நம்பர் பெருக்குன்னா 60 வரும். 10. 10 கூட என்ன நம்பர் பெருக்குன்னா 60 வரும். 6. ஸோ 15 + 10 + 6 இது மூணுத்தையும் கூட்டினோம்னா 31. ஸோ இந்த 31 தான் 3100. 31 பங்கு தான் 3100. நமக்கு தேவை 15 பங்குக்கு எவ்வளோ வருது? 1500. அதேமாதிரி 10 பங்குக்கு எவ்வளோ வருது? 6 பங்குக்கு எவ்வளோ வருது? ஸோ இந்தமாதிரி நீங்கள் பாக்ஸ் மெத்தட் போட்டிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே கிடச்சிரும். ஸோ அந்த வேல்யூ தான் அது. அதே மாதிரி தான் எக்ஸ், ஒய், இசட்டுக்கு அதே சம்பர் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் 3100ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 31,000ன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி போட்டிங்கன்னா பக்கத்தில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு 0 மட்டும் ஆட் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வேலையின் ஒரு பகுதி ஒரு 10 நாட்களிலும், பி என்பவர் 15 நாட்களிலும் செய்வார்கள். இருவரும் 5 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்தனர். மீதி வேலையை சி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்களில் செய்து முடித்தார். ஸோ மொத்த வேலை கூலி வந்து பார்த்தீங்கன்னா 15,000, 1500 ரூபாய் எனில் வந்து பி மற்றும் சியுடைய தினக்கூலி, இந்த வார்த்தை முக்கியம், தினக்கூலின்றது ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள், பி வந்து 15 நாள். 2 பேருமே சேர்ந்து 5 நாள் செய்கிறாங்க. ரிமைனிங் ஒர்க்கு வந்து பார்த்தோன்னா சி மட்டும் 2 நாளில் வந்து பார்த்தோன்னா முடிச்சிடுறாரு அவர். இப்போ ஏக்கு தனியாக இருக்குது, பிக்கு தனியாக இருக்குது. அப்போ சிக்கு மட்டுமே தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும் மொத்த ஒர்க்கு. அப்போ ஏபி வந்து பார்த்தோன்னா 5 நாள் ஒர்க்குன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபியோடைய 5 நாள் ஒர்க்கு 5 × 1/10 ப்ளஸ் பியோடைய ஒர்க்குன்னு 1/15. ஸோ அப்படியே நீங்கள் பெருக்கி கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 5/6ன்னு சொல்லிட்டு வரும். இப்போது 6ல் 5 பங்கு ஒர்க்கு வந்து 2 பேருமே செஞ்சுட்டாங்க. 6ல் 1 பங்கு ஒர்க்கு தான் இருக்குது. அப்போ அந்த ரிமைனிங் ஒர்க்கு அதான் 6ல் 1 பங்கு ஒர்க்கு தான் வந்து மீதி இருக்குது. அந்த 1 பங்கு ஒர்க்கு தான் சி வந்து 2 நாளில் முடிக்கிறாரு. அப்போது சியோடைய மொத்த வேலை எவ்வளோ? 1 பங்கு சி 2 நாளில் முடித்தா அப்போ 6 பங்கு எத்தனை நாளில் முடிப்பார்? அப்போ சியோடைய 6 பங்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா 12. அப்போ ஏக்கு வந்து 10, பிக்கு வந்து 12, பிக்கு 15, சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12. முழு வேலைகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோம்? டைரெக்டாக
1/10, 1/15, 1/12 போடும். ஆனால் அதுதான் இங்கே கிடையாது. ஏன்னா இந்தமாரி மூணுத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சி எல்சிஎம் எடுக்கணும். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 பங்கு 5 நாள் ஒர்க்கு அப்புறமா 2 நாள் ஒர்க்குன்ற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா எல்லாருமே காமனாக ஒரே மாதிரி செய்யலை. ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் பேர் செய்கிறாங்க, அப்புறமா வெளியே போகிறாரு, மறுபடியும் இன்னொருத்தர் வந்து செய்கிறாரு. ஸோ அதனால் அப்படிலாம் இருக்கிறதுனால அவங்களுடைய ஒர்க்கு மட்டும் எடுத்துக்கணும். 5 நாள் ஒர்க்கு 10 நாளில் முடிக்கிறாரு. இவருமே 5 நாள் ஒர்க்கு டிவைட் பை 15. இங்கே வந்து 2 நாள் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 12. இதை நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6ன்னு வரும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 + 2 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 5, இது கூடமே 6ன்னு வரும். ஸோ இப்போ இந்த 6 தான் நமக்கு 1500. அப்புறமா ஏக்கு வந்து பார்த்தோம்னா 3, அதேமாரி பிக்கு வந்து பார்த்தோம்னா 2. 6க்கு 1500னா 3க்கு எவ்வளோ, அதேமாதிரி 2க்கு எவ்வளோ, 1க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா வந்துடும். அப்புறமா நமக்கு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பி மற்றும் சி உடைய தினக்கூலின்னு தான் கேட்பாங்க. பிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துச்சு, 500ன்னு வந்துச்சு. சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 250ன்னு வந்தது. தினக்கூலி அப்படின்னா 5 நாள் செஞ்சு தான் 500 வாங்குறாரு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி வாங்கியிருப்பார் பிஇ. சி வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் செஞ்சு 250 வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வாங்கியிருப்பார். ஸோ அப்படி போட்டு நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஸோ 100 + ஒரு 125, இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் 225. ஸோ இந்த சம்மு கொஞ்சம் அப்படியே சுற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மறுபடியும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இது. ஸோ என்ன ஒரு சம் பார்க்கலாம். ரூபாய் 529க்கு ஒரு வேலையை செய்ய ஏபிசி ஆகியோர் நியமிக்கப்படுகிறார்கள். ஏவும் பியும் சேர்ந்து 19/23, 23ல் 19 பங்கு முடிச்சுட்டாங்க. பியும் சியும் சேர்ந்து 23ல் 8 பங்கு முடிச்சுட்டாங்க. ஸோ ஏ பெறக்கூடிய தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஏவும் பியும் வந்து பார்த்தீங்கன்னா 23 பங்கில் 19 பங்கு முடிச்சுட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்குது இல்லையா, அந்த பங்கு யார் முடிச்சிருப்பா, சி தான் செஞ்சுருக்க போகிறாங்க. பியும் சியும் வந்து பார்த்திங்கன்னா 23ல் 8 பங்கு செஞ்சுட்டாங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய பங்கு யார் செஞ்சுருக்க போகிறா, ஏ தான் செஞ்சுருக்க போகிறாரு. அப்போ பார்த்துருமா, ஏ + பி வந்து பார்த்தோன்னா 23 பங்கில் 23ல் 19 பங்கு செஞ்சுட்டாங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 4/23 பங்கு சி செஞ்சுருக்க போகிறாரு. அதேமாரி வந்து பி + சி வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து 23ல் 8 பங்கு முடிச்சாங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ செஞ்சுருப்பார். அது 23ல் 15 பங்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஏ பெறக்கூடிய பங்கு தான் கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 23 தான் இருக்குது. அதனால் இதுக்கு எதுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏக்கு பிக்கு சிக்கு ஸோ இது டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 15 ஒரு 4 என்ன ஒரு 4 கூட்டினீங்கன்னா 23. ஸோ இந்த 23 பங்கு தான் 529 ரூபாய். அதில் ஏவோடைய பங்கு தான் கேட்குறாங்க. ஸோ ஏவோடைய பங்கு எவ்வளோ, 15. 23 பங்கு வந்து 529 ரூபாய்க்கு 15 பங்கு எவ்வளோ. இப்போ 529 × 15 / 23 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஏவோட பங்கு 343ன்னு சொல்லிட்டு வந்துடும், 345. ஸோ அப்புறமா 3 நபர்கள் வந்து சேர்ந்து செய்யக்கூடிய ஒர்க்கு பார்ப்போம். ஸோ ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாளில் முடிப்பாங்க அப்படின்னா ஏ தனியாக 12 நாள்லையும் பி தனியாக 18 நாள்லையும் முடிப்பாங்க. சி தனியாக எத்தனை நாளில் முடிப்பார், அதான் கொஸ்டின். ஸோ டைரெக்டாக ஃபார்மேட்டுக்கு வாங்க. ஏபிசி 4, ஏ 12 நாளில், பி 17 நாளில், சி ஸோ அதேமாரி 1/, அடைக்கல் எழுதுங்க, 1/12 + 1/18, 1/c தெரியாது அப்படியே வச்சுப்போம், 1/4. அப்புறமா இதுங்க எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்ட கொண்டு வந்துடுங்க. ஸோ மைனஸில் ஆகுமா, எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா வந்து 72. 18 4க்கு 4 கூட என்ன நம்பர் பேருக்குன்னா 18 72 வரும், 18. அதேமாரி மேலே எங்கேயும் 6 பேருக்குனா தான் நமக்கு 72ன்னு வரும், 12 கூட. அதேமாதிரி 18 கூட வந்து 4 பேருக்குனா தான் நமக்கு வந்து 72ன்னு வரும். ஸோ எல்சிஎம் எடுத்தாச்சு. நீங்கள் இதை அப்படியே வந்து கழிச்சிங்க அப்படின்னா 8/72ன்னு வரும். கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1/9ன்னு வரும். ஸோ பி வந்து பார்த்திங்கன்னா 9 நாளில் முடிப்பார். ஸோ ஏபி இருவரும் ஒரு வேலையை 6 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. பிசி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பாங்க. சிஏ 2 பேருமே சேர்ந்து 7.5 நாளில் முடிப்பாங்க. ஸோ மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, 3 பேர் சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இப்போ ஏ + பி, பி + சி, சி + ஏ இது ரெண்டுத்தையும் பாருங்கன்னா ஏ 2 ஆகுது, பி 2 ஆகுது, சி 2 ஆகுது. அப்போ காமனாக அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 2A 2B 2Cன்னு வருமா, 2 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருவோம். அப்போ A + B + C = ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 + 3 + 4ன்னு வந்துடும், /30ன்னு வந்துடும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து 30ன்னு வரும். ஸோ 6 கூட என்ன நம்பர் பேருக்குன்னா 30 வரும், 5. 10 கூட என்ன நம்பர் பேருக்குன்னா 30 வரும், 3. 15 கூட என்ன நம்பர் பேருக்குன்னா 30 வரும், 4. ஸோ அவ்வளோதான். கீழே இருக்கிறத பற்றிலாம் நமக்கு கவலை கிடையாது, மேலே இருக்கிறது தான் நமக்கு இப்போ முக்கியம். ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 12/30ன்னு வருமா, கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும் நமக்கு 1/5ன்னு வரும். ஸோ ஏ + பி + சி 3 பேருமே சேர்ந்து செஞ்சால் 5 நாளில் முடிச்சிருவாங்க அந்த ஒர்க்கு.
ஸோ ஏபி இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 12 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க. பி சி வந்து பார்த்தீங்கன்னா அதே வேலையை 15 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க. சிஏ 2 பேருமே சேர்ந்து 20 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிப்பாங்க எனில் மூவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, அப்புறமா வந்து தனித்தனியாகவும் எத்தனை நாளில் முடிப்பாங்க, அந்த மாதிரி கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 1/10 1/c மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா வந்து நமக்கு 1/c மட்டும்தான் வேணும். அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து செஞ்ச வேலையிலிருந்து மூணு பேருமே செஞ்ச வேலையிலேருந்து கழிச்சிடணும். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலிருந்து ஏபியை கழிச்சிட்டோம்னா சி கிடச்சிடும் இல்லையா. ஸோ அதான் அதுக்கு போட்டிங்கன்னா சிக்கு வந்து 60 வந்துடும். ஸோ பி வேணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலிருந்து ஏவும் சியும் கழிச்சிட்டா பி கிடச்சிரும். அதேமாரி ஏ வேணும் அப்படின்னா பிசியை எடுத்துகிட்டு போயிட்டு ஏபிசியில் கழிச்சிட்டோம் அப்படின்னா ஏ கிடச்சிரும். ஸோ அதேமாரி தான் ஏ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டைரெக்டாக தனித்தனியாக வந்துடும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மு அதே சம்மு தான் அதே சம்மு. இது வந்து 3 பேருமே சேர்ந்து செஞ்சது கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க தனித்தனியாக செஞ்சா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த சம்மு பார்த்தோம்னா வந்து ஏபிசி 3 பேருமே 10, 15, 30 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஏவும் பியும் வந்து 3 நாளில் சேர்ந்து வேலையை பார்த்து விட்டுட்டு ஏ வந்து விலகி விட சி வந்து சேர்ந்து கொள்கிறார். மீதமுள்ள வேலையை பியும் சியும் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இது. ஏபிசி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா ஏ பியோடைய 3 நாள் ஒர்க்கு, அப்புறமா ஏ போயிட்டார், மீதி இருக்கிற வேலையை பியும் சியும் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா முடிக்கிறாங்க. அப்போது பியும் சியும் எத்தனை நாள் வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இது. அப்போ நமக்கு தேவை வந்து பார்த்தோன்னா ஏபி சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சாங்க, 3 நாள் ஒர்க்கு. ஏபியோடைய 3 நாள் ஒர்க்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ 3 நாள் ஒர்க்குனா 3 இன்ட்டு ஏவோடைய ஒர்க்கு 1/10, பியோட ஒர்க்கு 1/15. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1/2 வரும். அப்போ இந்த ரிமைனிங் ஒர்க்கு தான் யார் யார் செஞ்சுருக்க போகிறது, பியும் சியும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்க போகிறாங்க. அப்போது ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ, ஸோ 2ல் 1 பங்கு போயிடுச்சு. அப்படின்னா 2ல் இன்னும் எத்தனை பங்கு இருக்குது ரிமைனிங்கு. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 பங்கு இருக்குதா. அப்போ அதே தான் 1/2 தான் இருக்குது. ரிமைனிங் ஒர்க் ஆஃப் பி ப்ளஸ் சி. பி வந்து பார்த்திங்கன்னா 1/15, சி வந்து பார்த்தீங்கன்னா 1/30. இதை நீங்கள் அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 15 × 30 / 45 சொல்லிட்டு வரும் உங்களுக்கு. அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா 5 வந்து நிற்கும் உங்களுக்கு. எப்போவுமே நாம் வந்து இதில் ஒரு ட்ரிக்கு அப்படின்னா இந்த ரிமைனிங் ஒர்க்கில் யாராச்சும் 2 பேருமே சேர்ந்து வராங்க அப்படின்னா இந்த 1/15 1/30 போட வேணாம். டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க்கு போடுங்க, மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பை 2 பேருமே ரிமைனிங் ஒர்க்கு பி ப்ளஸ் சி இல்லை ஏ ப்ளஸ் பி அப்படின்ற மாதிரி வருதுன்னா 2 நம்பர் 15 × 20 டிவைட் பை அது ரெண்டுத்தையுமே கூட்டிடுங்க, மேலே பெருக்கிடுங்க, கீழே கூட்டிடுங்க, அவ்வளோதான். ஸோ இந்தமாரி நிறைய சம்ஸ் பின்னாடி வரும், அதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ பி ப்ளஸ் சி உடைய வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் ஒர்க்கு. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 3 நாள் ஒர்க்கு, 3 நாள் தனித்தனியாக செய்கிறாங்க. 36, 54, 72. ஏ என்பவர் வேலையை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாகவும் பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர். அப்புறமா வந்து சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செய்கிறாங்க, ஓகே. ஏ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 நாள் செஞ்சுருக்காரு. ஆனால் பி வந்து பார்த்தீங்கன்னா 12 நாளுமே செஞ்சுருக்காரு. சி வந்து எத்தனை நாள் செஞ்சுருக்காருன்னா தெரியாது. ஆக மொத்தத்தில் ஏவோடைய கம்ப்ளீட் ஒர்க் 8 டேஸ் இருக்குது, பியோடைய கம்ப்ளீட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை வந்து கொஸ்டினுக்கு போவோம் நம்ம. ஸோ எக்ஸ் மைனஸ் 8 நாள் ஒர்க்கு டிவைட் பை ஏவோடைய 1 டே ஒர்க்கு 30, 12 12 நாள் செஞ்சுருக்காரு டிவைட் பை 54. சி எத்தனை நாள் தெரியாது, மீதி வேலையும் அவர் தான் செய்கிறாரு. அதனால் 6 இன்ட்டு இப்போ நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா 216. 36 கூட 6 பேருக்குனா 216ன்னு வரும். 54 கூட 4 பேருக்குனா 216ன்னு வரும். 72 கூட 3 பேருக்குனா 216ன்னு வரும். நீங்கள் எல்சிஎம் எடுத்தாச்சு. 216 ஈக்குவல்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்புறமா எல்லா நம்பரும் உள்ள தள்ளி மல்டிபிள் பண்ணி எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதை நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ் = 24ன்னு வரும். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்தில் முடிப்பார். ஏ 12 மணி நேரத்தில் முடித்தா பியும் சியும் 3 மணி நேரத்தில் முடிப்பாங்க. ஏவும் சியும் 6 மணி நேரத்தில் முடிப்பாங்க. பி மட்டும் தனியாக எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்கன்ற மாதிரி கொஸ்டின் இது.
சரி, நம்ம கொஷின் மட்டும் எடுத்து எழுதுமே. ஏ 12 முடிப்பார், பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் முடிப்பாங்க, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்தில் முடிப்பாங்க. பி கேட்குறாங்க. நமக்கு வந்து ஏ தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் சியில் எடுத்து போய்ட்டு ஏவோட வேல்யூ எடுத்துமே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/12 + 1/c = 1/6. ஸோ இதை நீங்கள் எடுத்து போய்ட்டு கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிடும் நமக்கு. அந்த சி எடுத்துன்னு போய்ட்டு பியில் சப்ஸ்டிட் பண்ணிங்களா, அது பி ப்ளஸ் சியில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பி கிடச்சிடும். அப்போ 1/b ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/12 = 1/3 வந்துடுமா. அப்போ 1/b = 1/3 - 1/2. ஸோ b கிராஸ்லாம் மல்டிபிள்லாம் பண்ணி நீங்கள் கேன்சலேஷன்லாம் பண்ணிங்கன்னா பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 வந்துடும். ஸோ b = 4 மணி. ஸோ அடுத்த ஒரு சம்மு, 2 நபர்கள் மீதி வேலை. ஸோ இதுமாதிரி 2 மெம்பர்ஸை சேர்ந்து செய்யக்கூடியது தான். ஸோ ஏ மற்றும் பி என்ற மனிதர்கள் தனித்தனியே ஒரு வேலையை 8 நாட்கள் மற்றும் 20 நாட்களில் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்த பின் முடிக்கப்பட வேண்டிய வேலையின் பாகம் என்னவாக இருக்கும்? ஸோ ஏ மற்றும் பி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து 8 நாட்கள் 20 நாட்களில் தனித்தனியாக தான் செய்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து 4 நாட்கள் செஞ்சுட்டாங்க. அப்புறமா ரிமைனிங் வந்து எவ்வளோ பாகம் பெண்டிங் இருக்குது அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க்கு எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ சால்வ் பண்ணிவிடுவோமா. ஏக்கு வந்து 8 நாள், பிக்கு வந்து 20 நாள், ஏபி சேர்ந்து செஞ்சால் 4 நாள் ஒர்க்கு செஞ்சுறாங்க. அப்போ ஏபியோடைய 4 நாள் ஒர்க்கை நான் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ 4 நாள் ஒர்க் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ 4 × ஏவோட 1 டே ஒர்க்கு ப்ளஸ்ஸு 1/20 பியோட 1 டே ஒர்க்கு. இப்போ வந்து அப்படியே நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணி கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 7/10 வரும். அப்போது 4 நாள் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் செஞ்சதோட ஒர்க்கு எவ்வளோன்னா 7/10. 10ல் 7 பங்கு வேலையை முடிச்சுட்டாங்க. அப்போ மீதி பங்கு எவ்வளோ இருக்குன்னா 10ல் 3 பங்கு வேலை மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ அதுதான் கேட்குறாங்க. 3/10, 10ல் 3 பங்கு வேலை மட்டும் மீதி இருக்குது. அதை அப்படியே வச்சுப்போம். எக்ஸ் மற்றும் ஒய் முறையே வந்து பார்த்தோன்னா ஒரு வேலையை 40 நாட்கள் மற்றும் 60 நாட்களில் தனித்தனியாக செஞ்சு முடிப்பார்கள். 8 நாட்களில் அவர்கள் சேர்ந்து முடித்த பின் எக்ஸ் என்பவர் விலகுகிறார். அந்த வேலையை முடிய எவ்வளவு நாட்கள் ஆகும்? தனித்தனியாகப்பா. எக்ஸ் வந்து 40, ஒய் வந்து 60. அப்புறமா வந்து தனித்தனியாக செஞ்சு முடிச்சிடுறாங்க. 8 நாட்கள் வந்து பார்த்தா 2 பேருமே சேர்ந்து செஞ்சுறாங்க. அப்போ 8 டேஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட 8 டேஸ் ஒர்க்கை நான் முதல்ல கண்டுபிடிப்போம். அப்புறமா வந்து எக்ஸ் வந்து போயிடுறாரு. ரிமைனிங் ஒர்க் எப்படி இருந்தாலும் ஒய் தான் பண்ணியிருக்க போகிறாரு. அதை கண்டுபிடிப்போம். ஸோ 8 டேஸ் ஒர்க் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து பார்த்தோம்னா ஸோ 8 × எக்ஸோட 1 டே ஒர்க்கு ப்ளஸ் ஒய்யோட 1 டே ஒர்க்கு வந்து பார்த்தோம்னா போட்டுவோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1/3 வந்து நிற்கும். ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து பார்த்தோன்னா 3ல் 2 பங்கு ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. அந்த 3ல் 2 பங்கு ஒர்க்கு தான் யார் பண்ணியிருக்க போகிறா? எக்ஸ் போயிடுறாரு. அப்போ மீ யார் இருப்பா? ஒய் தான் நின்று செஞ்சுருக்க போகிறாரு. அப்போ ஒய்யோடைய அந்த ஒர்க் என்னது 60. அதை அப்படியே போட்டு பெருக்கிடுவோம். அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 40. ஸோ அந்த வேலை முடிய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். அந்த வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? ஒய் மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்டால் 40 நாளில். ஆனால் அந்த வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ 40, அதுக்கு முன்னாடி 2 பேருமே சேர்ந்து செஞ்சு ஒரு 8 நாள் இருக்குது. ஸோ மொத்தம் கூட்டினா 48 நாள். ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செய்கின்றனர். ஏ வந்து 12 நாட்கள்லையும் வேலை வந்து பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ ஏ வந்து 12 நாளில் முடிப்பார். பி ஆனவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை 20 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிப்பார். ஏபி 2 பேருமே சேர்ந்து 3 நாளில் முடிவேன். ஏ 3 நாள் வந்து செய்கிறாங்க. அப்புறமா ஏ வந்து பார்த்தீங்கன்னா அவர் விட்டு போயிடுறாரு. மீதி வேலை பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாருன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 2 பேருடைய 3 நாள் ஒர்க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ 3 நாள் ஒர்க் ஆஃப் 2 பேர்து வந்து பார்த்தோன்னா ஏவுடைய 1 டே ஒர்க்கு ப்ளஸ் பியுடைய 1 டே ஒர்க் வந்து பார்த்தோன்னா 1/12 ப்ளஸ் 1/20. ஸோ இதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 2/15. அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து பார்த்தோன்னா யார் செஞ்சுருக்க போகிறா? பி தான் செஞ்சுருக்க போகிறா. ஸோ 5ல் 2 பங்கு ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கக்கூடியதுன்னா இப்போ 5ல் 3 பங்கு ஒர்க் இருக்கும். அது யார் செஞ்சுருக்கா? பியோடைய வேல்யூ என்னது 20. அப்போ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா பி = 12 நாளில் முடிச்சிருப்பார் பி. அதே தான் 2 நபர்களில் ஒருவர் வேலை செய்து மீதி வேலை இன்னொருத்தர். ஸோ இது ஒரு டைப்பு. இதை நம்ம பார்ப்போம். ஸோ ஏ என்பவர் ஒரு வேலை 18 நாட்களிலும் பி என்பவர் வந்து பார்த்தோன்னா அதே வேலையை 15 நாட்களிலும் செய்வார்கள். பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார் எனில் ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஏ வந்து தனியாக 18 நாள், பி வந்து தனியாக 5 நாள். ஆனால் பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் செய்கிறாரு. அப்போ பியோடைய 10 டேஸ் ஒர்க்கை நான் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பியோடைய 10 டேஸ் ஒர்க்கு வந்து பார்த்தோம்னா 10 நாள் ஒர்க்கு டிவைடட் பை 1 டே ஒர்க்கு. ஸோ 10/15. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 2/3. ஸோ ரிமைனிங் ஒர்க்கு வந்து பார்த்தோம்னா அதாவது ரிமைனிங் ஒர்க் வந்து எவ்வளோ இருக்குன்னா
1/3. ஸோ 3ல் 2 பங்கு ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்க போகுதுன்னா 3ல் 1 பங்கு ஒர்க் இருக்கும். அந்த 1 பங்கு ஒர்க்கு தான் ஏ வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாரு. அப்போ ஏவுடைய ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 18. அப்போ அது அப்படியே 18 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 6 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருவார் ஏ ரிமைனிங் ஒர்க்கை. ஸோ ஏபி இருவரும் ஒரு வேலையை முறையே 12 நாள் 18 நாளில் முடிப்பாங்க. 4 நாள் 18 நாட்களில் வந்து பண்ண முடிப்பார். 4 நாட்கள் வேலை பார்த்த பிறகு ஏ வந்து நீங்கி விடுகிறாரு. அப்போ ஏவுடைய 4 நாள் ஒர்க் என்னன்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறமா வந்து பார்த்தோன்னா மீதி வேலையை பி மட்டும் செய்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் என்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவுடைய 4 நாள் ஒர்க் என்னான்னு கண்டுபிடிக்கணும். அப்போது 4 நாள் இன்ட்டு ஏவுடைய 1 டே ஒர்க்கு. ஸோ 1/12. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1/3. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும் போது 3ல் 2 பங்கு ஒர்க் இருக்கும். அந்த 3ல் 2 பங்கு ஒர்க் யார் செய்ய போகிறா? பி தான் செய்ய போகிறார். பி வந்து பார்த்தீங்கன்னா 18. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 12 வந்து நிற்கும் போது ஸோ இப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த வேலை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள். அப்போ 12 நாள், இங்கே ஒரு 12, அங்கே ஒரு 4 நாள், அப்போ மொத்தம் போட்டிங்கன்னா 16 நாள் ஒர்க்கு. 12 நாள் ப்ளஸ்ஸு அந்த எண்ணில் பி மட்டும் முடிக்கிற எண்ணில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள். ஸோ முழுவதும் முடிக்கும்னா 16 நாட்கள், பி மட்டும் முடிக்கும்னா 12 நாட்கள். அவ்வளோதான். ஒரு வேலையை செய்து முடிக்க ஏ எடுத்துக்கொள்ளும் நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25, பி எடுத்துக்கொள்ளும் நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20. ஏ வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொடங்கியதுலேருந்து 10 நாட்களுக்கு பின்னர் பி வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து செய்கிறார் எனில் அவ்வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். இப்போ ஏவுடைய 10 நாள் ஒர்க் இருக்குது. ஏவுடைய 10 டேஸ் ஒர்க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ 10 இன்ட்டு ஏவுடைய 1 டே ஒர்க்கு கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 2/5 வருது. அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து பார்த்தோன்னா 5ல் 3 பங்கு பெண்டிங் இருக்குது. அப்போ 5ல் 3 பங்கு ஒர்க் இருக்குது. அதை யார் செய்ய போகிறா? ஏவும் பியும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா வருது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சொல்லியிருப்போம். ரிமைனிங் ஒர்க் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, ரிமைனிங் ஒர்க் ஆஃப் பி ப்ளஸ் சி அப்படின்லாம் வருது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த 1/10 1/12 அப்படிலாம் போடாமல் 2 பேரோட வேலை தானே, ரிமைனிங் ஒர்க்கு போடுங்க, 2 நம்பர் பெருக்குங்க, அந்த 2 நம்பரையும் கீழே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ 20 × 25, 20 + 25 ஆட் பண்ணோம்னா 45. அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா நமக்கு 20/3 வரும். அதை சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ 6 × 2/3 வந்து நிற்கும். அதேமாரி தான் இன்னொரு டைப்பு. 2 நபர்கள் சேர்ந்து வேலை செய்து மீதி வேலை அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 15 நாட்களிலும் ஒரு பெண் வந்து 20 நாட்களிலும் எடுத்துக்கிறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து 6 நாட்கள் செஞ்ச பிறகு அந்த ஆண் வந்து வேலையை விட்டு போயிடுறாரு. மீதமுள்ள வேலையை அந்த பெண் எத்தனை நாளில் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ 2 பேருடைய 6 நாள் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். அப்புறமா ரிமைனிங் ஒர்க் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த ரிமைனிங் ஒர்க் வந்து பார்த்தோன்னா அந்த பெண் மட்டும் செஞ்சுருப்பாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் ஆஃப் இன்ட்டு அந்த பெண் வந்து பார்த்தோன்னா 20. அப்போ அப்படியே பெருக்கிட்டிங்கன்னா அந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதே தான் 6 இன்ட்டு 2 பேருடைய 1 டே ஒர்க்கு. 6 × 35 / 15 × 20 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 7/10 வரும். ரிமைனிங் ஒர்க்குனா 10ல் 3 பங்கு இருக்கும். அந்த 3 பங்கு யார் செய்ய போகிறா? அந்த பெண். ஸோ அப்போது அவங்களுடைய ஒர்க்கு வந்து பார்த்தோன்னா 20. ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா இது 6. ஸோ இந்த சம் ஆல்ரெடி பார்த்தது தான், ஆனால் இது இந்த டைப்பில் வராது. ஸோ கீழே இருக்கிற சம்ஸ் முக்கியம். ஸோ ஒரு வேலையை சீதா வந்து 15 நாட்களிலும் கீதா வந்து 10 நாட்களிலும் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து வேலை தொடங்கியதும் நாட்களுக்கு பிறகு சீதா வந்து சென்று விட்டால் மீதமுள்ள வேலையை கீதகளில் முடித்தாள் என்றால் சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து சென்றாள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கீதா 15 நாள், சீதா 10 நாள், 2 பேருமே சேர்ந்து தான் வேலையை தொடங்குறாங்க. ஆனால் சீதா வந்து பார்த்தோன்னா போயிடுறாள். மீதமுள்ள வேலை வந்து பார்த்தோன்னா கீதா வந்து 5 நாளில் செய்கிறாள். அப்போ நமக்கு 2 பேரும் செய்கிறாங்க, ஆனால் எவ்வளோ நாள் செஞ்சாங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் கீதாவுடைய 5 நாள் ஒர்க்கு மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அப்போ கீதாவுடைய 5 நாள் ஒர்க்கு கண்டுபிடிப்போம் நம்ம ஃபஸ்ட்டு. அப்போ 5 டேஸ் ஒர்க் ஆஃப் கீதா வந்து பார்த்தோன்னா இன்ட்டு கீதாவுடைய 1 டே ஒர்க்கு 5 இன்ட்டு கீதாவுடைய 1 டே ஒர்க்கு பார்த்தோன்னா 1/10. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஸோ 1/2. அப்போ 2ல் 1 பங்கு ரிமைனிங் ஒர்க்கை வந்து பார்த்தோன்னா 2ல் இன்னும் 1 பங்கு இருக்குது. அந்த 1 பங்கு தான் 2 பேருமே சேர்ந்து செஞ்சுருக்க போகிறாங்க. யாருன்னா கீதாவும் சீதாவும். அப்போ 2 பேருமே எத்தனை நாள் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த நாள் கண்டுபிடிச்சா சீதாவுடைய போன நாள் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ 2 பேருடைய ஒர்க் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரிமைனிங் ஒர்க்கு அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள், அந்த நம்பர் அப்படியே கீழே ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ 10 × 15 / 2 ஆட் பண்ணோம்னா 25. அப்படியே கேன்சலேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 3ன்னு வந்துடும்.
இதே டைப்பில் இன்னொரு சம் பார்ப்போம். தீபா மற்றும் அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஆகியோர் ஒரு வேலையை முறையும் 20 நாட்கள் மற்றும் 30 நாட்களில் செய்து முடிப்பார். அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்குகின்றனர். தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்னதாக நின்றுள்ளார். அருண் தனியாக வேலை செய்ய அந்த வேலையை முடிக்கிறார். ஸோ தனியாக செஞ்சு முடிக்கிறாரு. ஸோ எனில் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிவடையும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா. இப்போனா தனியாக 20 நாள் அப்புறமா ஒரு 30 நாளில் செய்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எத்தனை நாள்லாம் தெரியாது. தீபா மட்டும் 5 நாள் முன்னதாகவே நின்று விடுகிறார். அப்போது தீபா வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ தீபாவுடைய 5 நாள் ஒர்க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ 5 இன்ட்டு தீபாவுடைய ஒர்க்கு வந்து பார்த்தோம்னா 5 இன்ட்டு 1/30 அவங்களுடைய 1 டே ஒர்க்கு. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1/6. அப்போ ரிமைனிங் ஒர்க்கு நம்ம பார்த்தோம்னா ரிமைனிங் ஒர்க்கு யார் யார் செஞ்சுருக்க போகிறா, 2 பேருமே தான் செஞ்சுருக்க போகிறாங்க. அப்போ 6ல் 5 பங்கு ஒர்க்கு வந்து 2 பேருமே சேர்ந்து தான் செஞ்சுருக்க போகிறாங்க. அப்போ 2 பேருக்கு வந்து பார்த்தோன்னா மேலே மல்டிபிள் கீழே ஆட் பண்ணுங்கள். அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 10. மொத்த வேலை வந்து பார்த்தோம்னா 10 + 5. ஏன்னா அவங்க கேட்குறாங்க மொத்த வேலைன்னு தான் கேட்குறாங்க. எத்தனை நாள் அந்த ஒர்க்கு முடிவடையும். 2 பேருமே சேர்ந்து செஞ்சு 10 நாளில் செஞ்சுருக்காங்க. அப்புறமா ஒருத்தர் மட்டுமே ஒரு 5 நாள் செஞ்சுருக்காங்க. அப்போ 10 + 5னா 15 நாளில். அடுத்ததாக வேறு ஒரு சம்மை நம்ம பார்ப்போம். வேறு ஒரு டைப்பில் இருந்து ஒரு வேலையை ஏ என்பவர் 80 நாட்களிலும் செஞ்சு முடிப்பார். அவர் 10 நாட்கள் வேலை செய்த பின் மீதி வேலையை பி என்பவர் 42 நாட்களில் செஞ்சு முடிப்பார் எனில் ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலை அவர்கள் எவ்வளவு காலத்தில் முடிப்பார்கள். ஸோ ஏவுடைய 1 டே ஒர்க் வந்து பார்த்தோன்னா 80ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தா ஒரு 10 டேஸ் ஒர்க் வந்து பார்த்தா செய்கிறாரு. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க்கு வந்து பி என்ன பண்ணுறாருன்னா ஒரு 42 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்புறமா 2 மெம்பர்ஸுமே சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா ஏவுடைய 10 டே ஒர்க்கு முதல்ல கண்டுபிடிப்போம். ஏவுடைய 10 டேஸ் ஒர்க்கு வந்து பார்த்தோம்னா ஸோ 10/80 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா என்ன. அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து பார்த்தோன்னா 7 அதான் 8ல் 7 பங்கு இருக்கும். அந்த 7 பங்கு ஒர்க்கு தான் பி வந்து பார்த்தோன்னா 42 நாளில் முடிச்சிட்டாரு. அப்போ பி உடைய மொத்த பங்கோட ஒர்க்கை நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். 7 பங்கு 42 நாளில் முடித்தா அப்போ 8 பங்கோட ஒர்க்கு எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா பியோட ஃபுல் டே ஒர்க் வந்து பார்த்தோன்னா நமக்கு கேன்சலேட் பண்ணால் 40. அப்போ ஃபுல் டே ஒர்க்கு வந்து 80, பி உடைய ஒர்க் வந்து பார்த்தோன்னா 48. ஸோ அப்போ 2 பேருமே சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லிக்கிறேன், உங்களுக்கு டைரெக்டாக தெரியும் அப்படின்னா 2 நம்பர் அப்படியே பெருக்குங்க, கீழே ஆட் பண்ணிவிடுங்க. அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நமக்கு ஆன்சர் வரும். ஏ + பி வந்து பார்த்தோன்னா 30 முடிப்பாங்க. ஸோ ஏ ஆனவர் ஒரு வேலையை 40 முடிப்பார். அவர் 15 நாட்களுக்கு மட்டும் வேலை செய்தார். பிறகு பி ஆனவர் மீதமிருந்த வேலையினை 24 நாட்களில் முடிப்பார். இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையின் 80% முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நாட்கள் ஆகும் நம்ம கேட்டுக்கிறாங்க. ஸோ ஏ 45 தனியாக செஞ்சால் அவர் 15 நாள் மட்டும் செய்கிறார். அப்போ ஏவுடைய 15 டேஸ் ஒர்க்கை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவுடைய 15 டேஸ் ஒர்க்கு வந்து பார்த்தோம்னா 15 இன்ட்டு ஏவுடைய 1 டே ஒர்க்கு டிவைடட் பை 1/45. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1/3 வந்து நிற்கும். அப்புறமா வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க்கு யார் பண்ணியிருப்பான்னா பி தான் பண்ணியிருக்க போகிறாரு. அப்போ 3ல் 1 பங்கு ஒர்க்கு ஏவே முடிச்சிட்டாரு. அப்போ 3ல் 2 பங்கு ஒர்க் வந்து பார்த்தோன்னா 24 நாளில் முடிக்கிறாரு பி. அப்போ 2 பங்கு ஒர்க்கை 24 நாளில் முடித்தா 3 பங்கு ஒர்க்கை பி எத்தனை நாளில் முடிப்பார். 3 பங்கோட ஒர்க்கு வந்து பார்த்தோன்னா 36. அப்போ ஏ வந்து பார்த்தோன்னா முழு பங்கு 45, பியோடைய முழு பங்கு 36. 2 பேருமே சேர்ந்து செய்கிறாங்க. மொத்தமாக கண்டுபிடிச்சு 2 பேருமே சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 20 நாளில் முடிப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. 36 × 45. ஆக்சுவலி இது என்ன பண்ணுவோம், 1/36, 1/45 கிராஸ் மல்டிபிள்லாம் பண்ணி டைரெக்டாக இது வரும். நம்ம டைரெக்டாக தெரியுன்றதுனால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 36 × 45 டிவைட் பை 2த்தையுமே ஆட் பண்ணோம்னா 81ன்னு வரும். கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 20 நாள். 2 பேருமே சேர்ந்து செஞ்சால் 20 நாளில் முடிப்பாங்க. ஆனால் நமக்கு அது கணக்கு இல்லை. அவங்களுடைய 80% ஆஃப் ஒர்க்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் ஆகும்னு தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ 20 × 80 டிவைடட் பை 100 80% ஆஃப் ஒர்க்கு. ஸோ அப்போ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 8 × 2 16, 14 நாளில் முடிச்சிடுவாங்க. அப்புறமா வேறு ஒரு டைப்பில் இருந்து பார்ப்போம். ஸோ ஏ மற்றும் பி வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து ஒரு வேலை 30 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க. 20 நாட்கள் இருவரும் இணைந்து வேலை செய்த பின்பு பி வேலையிலிருந்து விலகிவிட்டார். ஸோ மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் 20 நாட்களில் செஞ்சிறார் எனில் முழு வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்க ஆகும் நாட்கள். ஸோ ஏபியுடைய சேர்ந்து செஞ்சால் 30 நாள்ப்பா. அப்புறமா ஏபி வந்து ஒரு 20 டேஸ் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்புறமா ரிமைனிங் ஒர்க்கை வந்து பார்த்தோன்னா பி வந்து போயிடுறாரு. பி மட்டுமே தனியாக நின்று செஞ்சிடறாரு. சரி, அப்போ வந்து பார்த்தோன்னா ஏபியுடைய 20 டேஸ் ஒர்க்கை நான் முதல்ல கண்டுபிடிப்போம். ஸோ 20 டேஸ் ஆஃப் ஏ + பியுடைய 1 டே ஒர்க்கு. ஸோ 1/30.
கேன்சலேஷன் பண்ணிட்டீங்கன்னா 2/3 வரும். அப்போது ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குதுன்னா, ஸோ 3ல் 1 பங்கு ஒர்க்கு மட்டும் பெண்டிங் இருக்குது. அந்த 3ல் 1 பங்கு ஒர்க்கு தான் ஏ வந்து 20 நாளில் முடிக்கிறார் எனில் ஏவுடைய முழு வேலை கேட்டிருக்காங்க. 1 பங்கு 20 நாளில் முடிச்சார் அப்படின்னா 3 பங்கு எத்தனை நாளில் முடிப்பாருன்னா 60 நாளில் முடிப்பார். அவ்வளோதான். அப்புறமா 2 நபர்களில் மடங்கு. ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஆனவர் பியை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். அவரால் அந்த பணி பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஸோ இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஸோ ஏ வந்து பியை காட்டிலும் 3 மடங்கு வேகமானவர். ஸோ அப்போ கொஸ்டின் இதுக்கு நம்ம பார்த்துருவோம்னா A/Bன்னு எழுதி வைப்போம். ஏவை விட பி வந்து 3 மடங்கு திறமையானவர். அப்போது ஏக்கு 3, பிக்கு வந்து 1. நீங்கள் கேட்கலாம், ஸோ இவர் வந்து திறமையானவர்னா ஏ வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துக்கிற மாதிரியே போயிடுவோமே. ஏ தான் இங்கே 3 மடங்கு திறமையானவர், பி வந்து பார்த்தோன்னா 1 மடங்கு தான். ஸோ அப்புறமா வந்து பார்த்தோன்னா 2 பேருக்குமான வித்தியாசம் தான் 24. ஏன்னா அவரை காட்டில இவர் வந்து 24 நாட்களுக்கு குறைவாகவே முடிச்சிருவார் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பேருக்குமான வித்தியாசம், அப்போ நம்ம 3x - x. ஸோ 2த்துக்குமான வித்தியாசம்னா 2x. 2x = 24 டேஸில் முடிச்சிருவாங்க. அப்போ x = 12. அதை எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக நம்ம வந்து 3 × x மல்டிபிள் பண்ணோம்னா 36, x × 12. அப்போ தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். 2 பேருக்குமே கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, கிராஸ் மல்டிபிள்னு இல்லை, நமக்கு 1/36 1/12 அந்த மாதிரி போடும். அப்போ 2 பேருமே சேர்ந்து செஞ்சால் நான் என்ன சொல்லிடுறேன் டைரெக்டாக 36 × 12 டிவைட் 2த்தையுமே ஆட் பண்ணணும். 36 + ஒரு 12 ஆட் பண்ணோம்னா 48. அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 9 நாட்களில் முடிச்சிருவாங்க 2 பேருமே. அப்படி இல்லைனா இது வந்து வேறு ஒரு மெத்தட் இது. ஸோ கீழே போனீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஸோ ஏ மற்றும் பி வந்து பார்த்தோன்னா ஆகியோர் சேர்ந்து ஒரு வேலையை 7 நாட்களில் முடிப்பாங்க. ஏ என்பவர் பியை விட ஒரு 1 × 3/4 மடங்கு விரைவாக முடிப்பார் எனில் அதே வேலையை ஏ தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பாருன்ற மாதிரி கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ ஏக்கு வந்து பார்த்தோம்னா அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி 4 + ஒரு 3 7/4, பிக்கு வந்து 1 அப்படியே இருக்கட்டும். இப்போது 2 பேருமே சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 7 நாளில் முடிப்பாங்க. இது வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிப்போமா நம்ம. ஏ தனியாக எத்தனை நாளில் முடிப்பார்? ஸோ ஏ வந்து பார்த்தோன்னா 7/4 × x அப்படியே வச்சுப்போமா. ஈக்குவல் நமக்கு தெரிஞ்ச வேல்யூனா 2 பேருமே 7 நாளில் முடிப்பாங்க. அப்போது 7/4 + 1 இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 7 கூட, அதாவது 7/4 + 1னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 7 + 4 11/4 வந்துடுமா. இன்ட்டு 2 பேருமே எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்கன்னா 7 நாளில் முடிச்சிருக்காங்க அந்த ஒர்க்கு. அப்படியே நீங்கள் இதை கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 4க்கு 4 கேன்சலேஷன் ஆகிடும், 7க்கு 7 கேன்சல் ஆகிடும், x = 11 வந்துடும். ஸோ இப்போ கீழே இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா புரியுது. ஏ என்பவர் பியை காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்பவர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாட்களில் முடிப்பாங்க. எனவே ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ பின்னு சொல்லிட்டோம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு திறமையானவர்னு தெரியும். பி வந்து 1 மடங்கு தான். அப்படியே எழுதிக்கணுமா. ஏவும் பியும் சேர்ந்தா 14 நாட்களில் முடிச்சுடுவாங்க. ஏ மட்டும் தனியாக கேட்டுக்கிறாங்க. ஸோ ஏ வந்து பார்த்தோன்னா அந்த 2x அப்படியே வச்சுப்போம். ஈக்குவல் டு நமக்கு தெரிஞ்ச வேல்யூ 2 பேருமே சேர்ந்து 14 நாட்களில் முடிச்சிருப்பாங்க. அப்போ 2 + 1 வந்து பார்த்தோன்னா 3. 2 + 1 3. ஏன்னா 2 பேருமே சேர்ந்து செஞ்சுது. அப்போ ஏ + பின்னா 2 + 1னா 3. அப்போ 3 × 14. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2x. ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஏ 2 14, x = 21. ஏ வந்து ஏ பிஐ போல் 2 மடங்கு திறமையானவர். ஸோ இந்த சம்மில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சேம் மெத்தட் தான். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் என காண்க. ஸோ ஏக்கு பிக்கு நம்ம போட்டோம்னா ஏ வந்து 3 மடங்கு திறமையானவர், பி வந்து 1 மடங்கு தான். ஸோ அப்படியே பார்த்தோம்னா நம்ம கொஷின் வந்து பார்த்தோம்னா 2 பேருமே சேர்ந்து, அப்போனா 3 + 1 அப்போ 4x. 3 + 1 4x. நமக்கு தெரிஞ்ச வேல்யூன்னு பார்த்தோம்னா பி வந்து பார்த்தோன்னா 24 நாளில் முடிச்சிடுவார். அப்போது 1 × 24 1 × 24
தெரிஞ்ச வேல்யூ ஒரு பக்கமாக நம்ம போட்டுக்கணும், கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ நம்ம ஒரு பக்கமாக கொண்டு வந்துடணும். ஸோ அதனால் நம்ம கேன்சலேஷன் ஈஸியாக இருக்கும். ரெண்டு பேருமே சேர்ந்துன்னா அப்போது 3 + 1 4x கண்டுபிடிக்கணும். பியோடைய ஒர்க்கு நமக்கு தெரியும், அதனால் அப்போ 1 × 24 தெரிஞ்ச ஒர்க்கு போட்டு தெரியாத ஒர்க்கு கண்டுபிடிக்கிறோம். அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 6 × 4 = 24 x = 6ன்னு வந்துடும். அமுதா ஒரு சேலையை 18 நாட்களிலும் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் அஞ்சலி அண்ட் அமுதா. ஸோ அஞ்சலி 2 மடங்கு திறமையானவர் அமுதாவை காட்டிலும். ஸோ அப்போ அமுதா 1 மடங்கு தான். ஆனால் அமுதா பார்த்தோன்னா 18 நாளில் வேலையை முடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சாச்சு. ரெண்டு பேருமே சேர்ந்துன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படின்னா 2 + 1 3x = 2 நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. ஸோ அமுதாவை தான் தெரியும். அப்போ 1 × 18 அப்படியே நீங்கள் இதை கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா x = 6ன்னு வந்துடும். ஒரு வேலைக்காரர் ஏ என்பவர் பார்த்தீங்கன்னா பி என்பவரை விட 3 மடங்கு கெட்டிக்காரர் மற்றும் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார். அப்போ ஏக்கும் பிக்குமான வித்தியாசம் எவ்வளோ? 10. பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அதான் கொஸ்டின். நீங்கள் ஸோ ஏக்கு 3, பிக்கு 1, இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் 3x - x = 2x = 10. இப்போ நமக்கு பார்த்தோம்னா என்ன கேட்குறாங்கன்னா பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பி தானே கேட்குறாங்க, அப்படியே எத்தனை எக்ஸ் போடுங்க. 3 × 5 நமக்கு தெரிஞ்ச வேல்யூ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். 3 × 5 போட்டோம் அப்படின்னா x = 15ன்னு வந்துடும் ஆன்சரு. அப்புறமா 2 நபர்களே பர்சன்டேஜ்னு கேட்பாங்க. ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏவை விட 60% திறமையானவர் எனில் அதே வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஸோ பி என்பவர் ஏவை விட 60% திறமையானவர். அப்போ ஏ 100னா பி 160. ஏ 100னா பி 160ன்னு போட்டோமா, அதை கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 5 8ன்னு நின்றுடும். அப்புறம் இதில் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருவாங்க ஏ ஒரு வேலையை 12 நாளில் முடிச்சிடுவார். ஏ நமக்கு தெரியும். அப்போ என்ன கேட்குறாங்க? பி தான் கேட்குறாங்க. அப்போ 8 × x அப்படியே வச்சுப்போம். தெரிஞ்ச வேல்யூ என்னது? 5 × 12. அப்போ அப்படியே எதால் கேன்சல் பண்ண 4 கேன்சல் பண்ணிவிடுமா? ஸோ 2 4 8 3 4 12ன்னு வந்துடுமா? ஸோ அப்படியே ரெண்டுத்தையும் 5 3 15 2ஆல் அடித்தோம்னா 7 நாட்கள் அப்படியே வந்துடும். ராம் என்பவர் ஒரு வேலை 15 நாட்களில் முடிக்கிறாரு. ரஹீம் என்பவர் ராமை விட 50% விரைவாக முடிப்பார் எனில் ரஹீம் மட்டும் தனியாக அதே வேலையில் முடிப்பார் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இது. ஸோ ரெண்டு பேருக்குமே நம்ம பார்த்துருவோமே, ராம் மற்றும் ரஹீம்னுவோம். ரஹீம் ராமை விட 150. ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் கேன்சலேஷன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 2 அங்கே 3ன்னு வந்துடும். ஆனால் நமக்கு ராம் பார்த்தோன்னா 5 நாளில் முடிப்பார். ஸோ நமக்கு யார் கேட்குறாங்க? ரஹீம் மட்டும். அப்போ ரஹீம் என்னது? 3x. நமக்கு தெரிஞ்ச வேல்யூ என்னது? 2 × 15. ஸோ அப்படியே போடுவோம். கேன்சல் பண்ணோம்னா x = 10ன்னு வந்துடும். மற்றதெல்லாம் அதே மாதிரி மெத்தடில் தான் இருக்குது, அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ நேர்மாறல். ஸோ இது பார்த்தோம்னா நம்ம நேர்மாறல் எதிர்மாறலுமே டைம் அண்ட் ஒர்க்கில் வரது தான். ஸோ 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் பார்த்தோம்னா எத்தனை முறை பயணம் செய்யலாம்? ஸோ நேர்மாறல் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அதிகரிக்கணும். 2 வேல்யூமே கொடுப்பாங்க. அதிகரித்தா 1 2மே அதிகரிக்கணும், இல்லை குறைஞ்சா 2மே குறையணும். அதுனா நேர்மாறல். இல்லை 1 அதிகரித்து ஒரு வேல்யூ குறையுது அப்படின்னா அது எதிர்மாறல். இப்போ பார்ப்போமா, 280 நபர்கள் 2 முறை பயணம் செஞ்சால் அப்போ 1400 நபர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? அதை விட அதிகமாக தான் பயணம் செஞ்சுருக்க முடியும். அப்போது 280லேருந்து 1400 அதிகரிக்குது. அப்போ 2லேருந்து 10 அதிகரிக்குது. அப்போ இது நேர்மாறல். ஸோ இப்போ 280 பேர் 2 முறை பயணம் செஞ்சுட்டாங்க. பாக்ஸ் மெத்தடு 1400 பேர் எத்தனை முறை பயணம் செய்வாங்க? அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஆன்சர் 10. இன்னொரு மெத்தட் பார்த்துருவோமா? ஸோ லீலா 1 மணி நேரத்தில் 4ல் ஒரு பகுதி புத்தகத்தை படித்தால் 3.5 மணி நேரத்தில் எவ்வளவு பகுதி முடிப்பார்? ஸோ 1 மணி நேரத்தில் 4ல் ஒரு பகுதி முடித்தா 3.5 மணி நேரத்தில் எவ்வளோ பகுதி முடிப்பாங்க? அதான் கொஸ்டின். இதை மட்டும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிப்போமா? 3 2 6 + 1 7. ஸோ இதில் பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்னன்னா கரெக்டாக இருக்கணும். இங்கே ஹவர்ஸ்னால் 1 மணி, அதுக்கு கீழே
கரெக்டாக மணின்னு வரணும். எவ்வளோ ஒர்க் அப்படின்னா அது கரெக்டாக அதுக்கு நேரில் கரெக்டாக எழுதணும். மாற்றிக்கிட்டு எழுதிடக்கூடாது. டைம் வந்து பார்த்தோன்னா இங்கே 1 மணின்னு கொடுத்துக்கிறாங்களா, 1 மணியில் 4 ஒரு பகுதி முடித்தா அப்போது 7/2 மணி நேரத்தில் எவ்வளோ பகுதி முடிச்சிருப்பாங்க. அந்த பகுதி முடிக்க வேண்டியது தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் அங்கே தான் எக்ஸ் வரணும். அதில் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கிராஸ் மல்டிபிள் பண்ணணும்னா ஸோ 1/4 × 7/2 அப்படியே இது பண்ணிங்கன்னா 7/8 ஆன்சர். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம்னா எதிர்மாறல். இது எதிர்மாறல் பொறுத்தக்கலாம் 1 அதிகரிக்கும் 1 குறையும். ஸோ அதுதான் ரூலிங்கு. ஸோ 7 ஆட்கள் வந்து பார்த்தோன்னா 52 நாளில் வேலையை முடிப்பாங்க. எனில் 13 ஆட்கள் வந்து பார்த்தோன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ 7 பேருப்பா 52 நாளில் முடிப்பாங்க. 13 நாள் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ரூமில் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 சேர் இருக்குதுன்னா ஸோ ஒரு 7 பேர் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போய்ட்டு வெளியே வைக்கிறாங்கன்னா ஒரு 5 days ஆகும். ஸோ வேணாம் விட்டுங்க. ஸோ 7 பேர் வந்து பார்த்தோம்னா 52 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி 13 ஆட்கள் எப்போவுமே வந்து ஆட்கள் வந்து எந்த அளவுக்கு அதிகமாகறாங்களோ வேலை வந்து பார்த்தோன்னா ஒர்க்கு குறைஞ்சிரும். ஏன்னா நிறைய பேர் அதிகமாகினே இருந்தாங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க அந்த ஒர்க்கை. ஸோ இப்போ 2 பேர் இல்லை 3 பேர் இருக்காங்கன்னா ஒரு மலையை வந்து பார்த்தோன்னா உடைக்கணும். 2 பேர் இருக்காங்க அப்படின்னா நிறைய நாள் ஆகும் உடைக்கிறதுக்கு. அதே வந்து பார்த்தோன்னா ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக ஒரு கல்லை பேர்த்து ஒரு வாரத்தில் முடிச்சிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கூட நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்ஸ் கலெக்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை நமக்கு நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய கொஸ்டின் இதெல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கோ இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் மொத்தமாக ஒரு 10 யூனிட் இருக்குது. ஸோ ஆளுக்கு ஒரு யூனிட்னு சொல்லிட்டு 10 பேர் எடுத்தாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு மாதம் டைம்னு சொல்லிட்டு ஒரே மாதத்துல 10 யூனிட்டுமே முடிச்சிடுவாங்க. அப்புறமா ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாருமே. ஆனால் ஒருத்தரே வந்து பார்த்தோம்னா 10 யூனிட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஸோ 10 மாதத்துக்கு கெட்ட போயிடும். ஸோ அதே மாதிரி தான் ஆட்கள் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறையும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ 7 ஆட்கள் 52 நாட்கள்னா 13 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 28 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போ பாருங்கள் 7லேருந்து 13 அதிகரிச்சிருக்கு, 52லேருந்து 28 குறைஞ்சிருக்கு. அப்போ 1 அதிகரிக்குது 1 குறையுது. அப்போ இது என்னது? எதிர்மாறல். ஸோ இப்போ எதிர்மாறல்னால் 7 ஆட்கள் அப்படியே டைரக்ட் மெத்தட். இது 7 × 52 = 13 × x. ஸோ அப்படியே பெருக்கினா x = 28 வரும். ஸோ இன்னொரு சம் பார்த்துருவோம். ஒரு வேலை 12 மனிதர்கள் 24 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 8 மனிதர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? ஸோ 12 × 24 = 8 × x. ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா x = 36. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ குரூப் 4ல் ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. இங்கே 2022 நடந்த குரூப் 4ல் இந்த சம்மு தான் எடுத்திருக்காங்க. ஸோ 10 விவசாயிகள் 21 நாட்களில் வந்து ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர். எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள் உழுது முடிப்பார்கள்? ஸோ 10 × 21 = 14 × x. கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா x = 15. ஸோ அடுத்ததான் ஒவ்வொரு பக்கத்திலும் 32 வரிகள் கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் வந்து பார்த்தோன்னா 300. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் எவ்வளோ? நாட்கள் சமூ வந்தால் அது எதிர்மாறல்னு எப்போவுமே தெரியும். இப்போ பக்கம்னா ஒரு பக்கத்தில் 32 வரி நம்ம அடிச்சிச்சோம் அப்படின்னா 300 பக்கங்கள் போகும். இப்போ அது ஒரு பக்கத்தில் 24 வரிகள் அடிச்சிச்சோம் அப்படின்னா இதை விட அதிகமாக தான் போய் நிற்கும் போகுது. ஆனால் நீங்கள் பாருங்களேன், 32லேருந்து 24 குறைஞ்சிருக்கு. ஆனால் 300லேருந்து அதிகமாக போகுது. அப்போ இங்கே 1 குறைஞ்சிருக்கு 1 அதிகரிக்க போகுது. அப்போ இது எதிர்மாறல். அது கொஞ்சம் நீங்கள் தெரியணும், கொஷினை ரீட் பண்ணும்போதே தெரியணும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, டக்குன்னு குயிக்காக அசஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். நம்ம அதுக்கு கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 400 வரும். ஸோ அடுத்ததாக வேறு ஒரு டைப்புக்கு போய்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா MDEH/W அப்படின்னா எம்னா ஆண்கள் இல்லை பெண்கள் நிறைய இந்த மாரி வந்துடும். டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ் எத்தனை நாட்கள் அப்படின்னு வரும். ஹெச் வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸு, டபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு வேலை அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 செட்டு கொடுத்துருவாங்க. அது இந்த மாதிரி தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி பார்க்கலாம் ஒரு சம் எப்படி இருக்குதுன்னு. 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொறுத்துவார்கள். 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்கள் எத்தனை இயந்திரங்கள் பொறுத்துவார்கள்? ஸோ 3 பேர் மெம்பர்னு சொல்லிக்கிறோமா? ஸோ 3 × 3 மணி நேரம் ஹவர்ஸு. அதேமாரி 3 இயந்திரங்கள். இங்கே டேஸ் கொடுக்கல சார், அப்படி விட்டுருவோம். டேஸ் கொடுத்துருக்காங்களா? 3 பேர் 3 மணி நேரம்
வேலை செய்து 3 இயந்திரங்களை டேஸ் கொடுத்துருக்காங்க, 3 நாட்களில் கொடுத்துருக்காங்க. அந்த 3 இயந்திரங்கள் அப்படின்றது அது வந்து ஒர்க்கு, அது கீழே வரும். ஸோ ஈக்குவல் டு 4 பேர் 5 மணி நேரம் 9 நாளில் எத்தனை இயந்திரங்கள், ஸோ அது கீழே எக்ஸு தெரியாது. ஸோ இப்போ அப்படியே நம்ம கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு வரும். அதேமாரி 6 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து ஒரு வாரத்திற்கு 8400 சம்பாதிக்கிறாங்கன்னா 9 பேர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செஞ்சால் எவ்வளோ சம்பாதிப்பாங்க? நிறைய பாருங்கள், 6 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், மெம்பர்ஸு, ஹவர்ஸு, டேஸு மேலே வந்துச்சா, ஒர்க்கு கீழே. அதே மாதிரி இங்கேயும் அதேமாதிரி போட்டுட்டோம்னா எக்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து 9450. மீதி சம்மையில் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 சம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. இது 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் வந்து 12 நாட்களில் செஞ்சாங்க அப்படின்னா, ஸோ பெண்கள் மேலே வரணும், 12 நாட்கள் மேலே வரணும், அந்த 180 மீட்டர் அப்படின்றது அது கீழே வரணும், டிவைடடில் வரணும். ஸோ 512 அதுவுமே டிவைடடில் வரும். ஸோ 32 பெண்கள் இருக்குது. ஸோ எத்தனை நாட்கள் டேஸ் கேட்குறாங்க, அது தெரியாது. ஸோ அப்படியே வச்சு கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு 16 நாட்கள் வந்துடும். ஸோ 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ 5 நபர்கள்னால் 5 வேலை ஒர்க்கு கீழே வரும், டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும். 50 நபர்கள் மேலே வரும், 50 வேலைகள் கீழே வரும், எத்தனை நாட்கள்லாம் மேலே வரும். ஸோ கேன்சல் பண்ணால் எக்ஸஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அடுத்த வந்து பார்த்தோம்னா வேறு ஒரு டைப்பு. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒர்க்கு எவ்வளோன்றது கொடுத்துட மாட்டாங்க நமக்கு, வெறும் ஆண்கள் இல்லை பெண்கள், எத்தனை நாட்கள், எத்தனை ஹவர்ஸு, எத்தனை மணி நேரம் அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டு கொடுத்துருவாங்க. அதுலேயுமே இதை பார்ப்போமா, 48 ஆண்கள் ஒரு வேலையை 4 ஒன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்டில் முடிப்பாங்க எனில் 28 ஆண்கள் அதே வேலையை 4 ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து வேலை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க. ஸோ 48 ஆண்கள் 7 மணி நேரம் 24 நாட்களில். 12 பக்கம் போயிட்டோம்னா 28 ஆண்கள் 8, ஸோ எத்தனை நாட்கள் டேஸ் தெரியாது, அப்படியே எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்படியே டைரெக்டாக எக்ஸஸ் ஈக்குவல் டு 36. ஸோ இன்னொரு சம் பார்ப்போம். 6 ஆண்கள் ஒரு வேலையை 10 மணி நேரம் 24 நாட்களில் முடிப்பாங்க. அப்போ 6 ஆண்கள் 10 மணி நேரம் 24 நாட்கள் ஒர்க்கு கொடுக்கல, ஸோ அப்போ கீழே வராது டிவைடடில். ஸோ அப்போ 9 ஆண்கள் 8 மணி நேரம், மெம்பர்ஸு, ஹவர்ஸு, டேஸ் தெரில, அது அப்படியே எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு 20ன்னு வந்துடும். ஸோ அடுத்த ஒரு டைப்பு பார்த்துருவோமா. ஒரு கோட்டையில், ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டனர். மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும்? மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்னு மாரி கேட்டிருக்காங்க. ஸோ 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்குது. ஆனால் 20 நாளுக்கு அப்புறமா ஒரு 50 பேர் வந்து போயிட்டாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய உணவு வந்து எத்தனை நாட்களுக்கு வரும்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மனிதர்கள், அதுக்கப்புறம் நாட்கள், மறுபடியும் அந்த மனிதர்கள், மறுபடியும் நாட்கள். ஸோ இந்த இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 300 மனிதர்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 90 நாட்கள் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ 20 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. 20 நாட்களுக்கு தேவையான உணவும் தீர்ந்து போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 70 நாட்களுக்கு இருக்குமா, அதை வச்சுட்டேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம்னா நான் வந்து இந்த மெம்பர்ஸில் கை வைக்கிறேன். இப்போ 300 மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, 50 பேர் வந்து பார்த்தோன்னா சென்றுட்டாங்கன்னாங்க. அப்போது 300ல் 50 போயிடுச்சுன்னா 250. ஸோ இன்ட்டு எக்ஸு எத்தனை நாட்களுக்கு வரும்னா அது அப்படியே எக்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்படியே நான் 300ன்றதை வச்சுக்கிறேன். அந்த 90 நாட்கள் அப்படின்னும் போது 20 நாட்கள் வந்து முடிஞ்சிடுச்சு. அப்போ மீதி 70 நாட்கள்ன்றது இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தோன்னா மனிதர்களில் கையை வைக்கிறேன். 300 மனிதர்களில் வந்து பார்த்தோன்னா 50 பேர் போயிட்டாங்க. அப்போ மீதி 250 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு எத்தனை நாட்களுக்கு வரும், அதான் கொஸ்டின். அதை அப்படியே எக்ஸ்ன்னு வைக்கிறேன். ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 284ன்னு வரும். ஸோ 120 பேர் 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்துள்ளனர். 5 நாட்களுக்கு பிறகு 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர் எனில் மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும். ஸோ அதேமாரி 120 பேர் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். அதில் எதையும் கை வைக்கலை. 200 நாட்கள்னு இருக்குது இல்லையா, அதில் 5 நாட்களுக்கு பிறகு, அப்போ 5 நாள் போயிடுச்சு. அப்போ 195 நாள் இருக்கும். ஈக்குவல் டு ரெண்டாவது என்ன பண்ண போகிறேன், மெம்பரில் கை வைக்க போகிறேன். 120 பேரில் 30 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெத்துடு. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா 90 பேர் இன்ட்டு அது எத்தனை நாளுக்கு வரும் அந்த உணவு தெரியாது. அதை அப்படியே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னா, ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 260.
ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஸோ 144 வாத்து, அதை அப்படியே வச்சுக்கோங்க. 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளதா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொஷின் பாருங்கள், 32 வாத்துகளை விற்றுட்டார். ஸோ அப்படின்னும் போது நமக்கு நாட்கள் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் அப்படியே வச்சுருங்க, அந்த 28 டேஸ் அப்படியே வைங்க. ஸோ செகண்ட் வந்து பாருங்கள், பேரில் இப்போ தான் நம்ம வாத்துக்களில் கை வைக்க போகிறோம். ஏன்னா 144ல் 32 வாத்து போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்க போகுது? 112 வாத்து இருக்க போகுது. அப்போ இன்ட்டு எக்ஸு அப்படி நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36. ஸோ 276 வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் உள்ளது. அந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 46 நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும்? ஸோ 276 பேர் அப்படியே வந்து பார்த்தோன்னா 20 வச்சுப்போம். 46 நாட்களுக்கு நீட்டிக்கணும். ஸோ அப்படியே வந்து பார்த்தோம்னா அந்த உணவு தானே 46 நாட்களுக்கு போகணும். ஸோ எத்தனை பேர் விட்டு போகணுன்னு கேட்குறாங்க. அது நமக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அந்த 46 வந்து பார்த்தோன்னா அப்படியே வச்சுப்போம். ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 பேர். 120 பேர் வந்து பார்த்தோன்னா அந்த பட்டாளத்தை விட்டு நமக்கு போகணும். சாரி, மீதமில் இருக்கக்கூடிய அந்த உணவுன்றது 120 பேருக்கு தான் வரும். 46 நாட்களுக்கு நீட்டிக்கணும்னா 120 பேருக்கு மட்டும்தான் வரும். அப்போ எத்தனை பேர் அந்த பட்டாளத்தை விட்டு போனோன்னா, நம்ம 276ல் ஒரு 120 கழிச்சிட்டோம் அப்படின்னா 156 பேர் வெளியே துரத்து விட்டால் மட்டும்தான் 46 நாட்களுக்கு நீட்டிக்கும் அந்த சாப்பாடு. இல்லைனா வந்து பார்த்தோன்னா பத்தாது. ஸோ ஒரு இராணுவ முகாமில் 1000 வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 70 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் உள்ளன. அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும்? ஸோ 1000 பேர் அதை அப்படியே வைப்போம். 7 நாட்களுக்கு. ஸோ அப்படியே அந்த 70 இருக்கட்டும். 1000 பேர். இப்போ புதுசாக வந்து பார்த்தோன்னா இப்போ வீரர்களில் தானே கை வைக்கணும் நம்ம. 1000 இப்போ வந்து ஆட் ஆகிறாங்க. அப்போ 1400 இன்ட்டு அப்படியே எக்ஸ் இருக்கட்டும். கேன்சலேஷன் பண்ணுங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 வந்துடுமா? ஸோ 8 நாட்களுக்கு 8 ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை 20 நாட்களில் செய்கின்றனர். 5 நாட்கள் கழித்து 4 ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக சேர்க்கின்றனர். அதாவது கூடுதலாக வேலை செய்கின்றனர். எனில் மீதமுள்ள வேலை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ 8 ஆட்கள் அப்படியே இருக்கட்டும். 20 நாட்கள் அப்படின்றதுல 5 நாட்கள் முடிஞ்சிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்? 15 நாட்கள் இருக்கும். ஸோ ஈக்குவல் டு செகண்ட் பேரில் வந்து பார்த்தோம்னா ஆட்கள் தானே. இப்போ என்ன வராங்க? கூடுதலாக 4 பேர் வராங்க. அப்போ 8 + 4னா ஒரு 12 பேர் இன்ட்டு எக்ஸு. ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. ஸோ 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதமிருந்த மளிகை பொருட்கள் 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது எனில் எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனர்? ஸோ 65 நாட்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீரர்கள் எழுதுவோமா? 490 வீரர்கள் 65 நாட்களுக்கு. ஸோ 15 நாட்களுக்கு பிறகு அப்படின்னா 65ல் 15 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 50 ஈக்குவல் டு எத்தனை வீரர்கள் புதுசாக வராங்க? இல்லை 35 நாட்களுக்கு. ஸோ நம்ம வீரர்கள் எதுவும் நம்ம கை வைக்கல, அது அப்படியே எக்ஸ்ன்னு இருக்கட்டும். நாட்களில் மட்டும் 35 நாட்களுக்கு மட்டும் போதுமானதாக இருக்குது. அப்போ 35 இன்ட்டு அப்படியே வச்சுப்போம். ஸோ கேன்சலேஷன் பண்ணுவோம். பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 700ன்னு ஒன்று கிடைக்கும். எவ்வளோ பேர் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா வந்து 700 மைனஸ் ஆஃப் 490 கழிச்சோம்னா 210 மெம்பர்ஸ் வந்து புதுசாக உள்ளே ஆட் ஆகிருக்காங்க. ஆறு நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செஞ்சு முடிக்கின்றனர். 2 நாட்கள் கழித்து மேலும் 6 நபர்கள் வந்து சேர்கிறார்கள் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள்? சரி, 6 நபர்கள் அப்படியே வச்சுப்போம். 12 நாளில் 2 நாள் முடிஞ்சிடுச்சு. அப்போ 10 நாள் இருக்கும். ஈக்குவல் டு நம்ம நபர்கள்லேயே கை வைப்போம். 6 நபர்கள் புதுசாக வந்து ஆட் ஆகிறாங்க. அப்போ 6 இன்ட்டு 6 6 + 6 12. ஸோ இன்ட்டு எத்தனை நாட்கள் தெரியாது, அப்படியே எக்ஸ்ன்னு வச்சுப்போம். கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் வந்து தனித்தனியான டைப்ஸு சம்ஸ் இதெல்லாம். ஸோ 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பர். இது போன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இங்கே பாருங்களேன், 6 பெண்கள் அல்லது அதுக்கப்புறமா இன்னொரு பேர் பாருங்கள், 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் அப்படின்ன மாரி வந்துச்சுன்னா டைரெக்டாக இந்தமாரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மற்றும் இருக்குது இல்லையா, அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஸோ 7 பெண்கள் டிவைட் மேலே இருக்கக்கூடிய அந்த அல்லதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 பெண்கள் ப்ளஸ்ஸு
எத்தனை இந்த மற்றும் இருக்கக்கூடிய அந்த 5 ஆண்கள் அல்லதில் இருக்கக்கூடிய அந்த 8 பெண்கள் அப்படியே ப்ளஸ் போட்டுமா அந்த 86 நாட்கள் இருக்குல்ல இன்ட்டு போட்டு அதை 1/86ன்னு போட்டுக்குங்க. எல்லாத்துலேயுமே இதே தான். மற்றும் மரத்தில் ஃபஸ்ட் லைனில் எழுதுங்க, அல்லதுன்னு இருக்கிறதுல கீழே எழுதுங்க, டிவைடரில் எழுதி அந்த எத்தனை நாட்கள் இருக்கோ அது 1/யில் எழுதுங்க. எழுதி அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா அதுதான் ஆன்சராக வந்து நிற்கும். ஸோ 48 நாட்கள். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நிறைய சம்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா 10 ஆண்கள் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ 15 பெண்கள் வந்து அதே வேலையை 12 நாளில் முடிப்பாங்க. 10 ஆண்கள் 15 பெண்களும் சேர்ந்து வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ 10 ஆண்கள் 15 நாளில் முடிக்கிறாங்க, 15 பெண்கள் 12 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ 10 ஆண்களும் ப்ளஸ் ஒரு 15 பெண்களும் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இது கொஸ்டின். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 15ன்றது இந்த ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன தள்ளி மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 12ன்றது ஈக்குவல்ட்டுக்கு தள்ளி மல்டிபிள் பண்ணி ரெண்டுத்தையும் ஈக்குவல் கொண்டு வந்துடுவோம். 150 மேல் இஸ் ஈக்குவல் டு 180 ஒமன்ஸு. ஸோ இப்போ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1 மேல் இஸ் ஈக்குவல் டு 6/5 ஒமன்ஸு. இப்போ அப்படியே நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் இஸ் ஈக்குவல் டு 6/5 பெண்கள். இப்போது ஏதாவது ஒன்றத்தை நம்ம வந்து பார்த்தோன்னா கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஒன்று ஆணுக்காக கன்வெர்ட் பண்ணி ஆகணும், இல்லைனா பெண்ணுக்காக கன்வெர்ட் பண்ணி ஆகணும் ஒரு ஈக்குவேஷனு. நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே 10 × m இருக்குது பார்த்தியா, அந்த எம்முக்கு பதில் 6/5 உமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அப்படியே கொடுத்து நம்ம கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து 27 உமன்ஸ் மட்டும் வரும். இப்போது 15 பெண்கள் வந்து பார்த்தோன்னா 12 நாளில் அந்த ஒர்க்கு முடிக்கிறாங்க அப்படின்னா 27 பெண்கள் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, அதுதான் கொஸ்டின். இங்கே 15 பெண்கள் 12 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 27 பெண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க. ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் நமக்கு. ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிப்பார்கள். 10 குழந்தைகள் அதே வேலையை 14 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க. 5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் சேர்ந்து வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க. ஸோ கீழே பார்ப்போமா. ஸோ 10 பெண்கள் 7 நாட்கள்லையும் 10 குழந்தைகள் வந்து 14 நாட்கள்லையும் 5 பெண்கள் ப்ளஸ் 10 குழந்தைகள் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, அதுதான் கொஸ்டின். ஸோ அதேமாதிரி 7 வந்து 10க்கு தள்ளி பெருக்கிடுங்க, 14 × 10 பெருக்கிடுங்க, அப்புறமா எடுத்து ஈக்குவலுக்கு பண்ணிவிடுங்க. ஸோ 70W = 140C. ஸோ W = 2C. ஸோ W அப்படின்ற அந்த 5Wக்கு பதில் 2C எட்டுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மொத்தமே சேர்த்து 20C வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 10C 14 நாளில் முடித்தா அப்போ 20C எத்தனை நாளில் முடிப்பார், அதான் கொஸ்டின். 10 குழந்தைகள் 14 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போ 20 குழந்தைகள் 7 நாளில் முடிச்சிருவாங்க, அவ்வளோதான். எல்லாத்தையுமே ஈக்குவேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக ஒரு கன்வெர்ட் பண்ணிக்கணும். 20 பெண்கள் 16 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார். அதே வேலை 16 ஆண்கள் 15 நாட்களில் முடிப்பார் எனில் ஆண்கள் மற்றும் பெண்களின் வேலைத்திறன் விகிதம் யாது? 20 பெண்கள் வந்து பார்த்தோன்னா 16 நாட்களிலும் 16 ஆண்கள் வந்து 15 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னா ஸோ 20 × வந்து பார்த்தோம்னா அப்படியே அந்த 20 × 16 பெருக்கிங்க. 15 × 16 பெருக்கிட்டு ரெண்டுத்தையுமே ஈக்குவல் ஆக்கிட்டிங்கன்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா அப்படியே கேன்சலேஷன் பண்ணிட்டிங்கன்னா ஸோ 4 உமன்ஸ் = 3 மேல்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ மேல் ஈஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உமன்ஸ் = 4:3 அப்படின்ற மாதிரி கிடச்சிரும். 12 மனிதர்களும் 16 மாணவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்கிறார்கள். 13 மனிதர்களும் 24 மாணவர்களும் சேர்ந்து அவ்வேலையை 4 நாட்களில் முடித்தால் தினமும் மனிதனும் மாணவரும் செய்யும் வேலையின் விகிதம் என்ன? ஸோ 12 ஆண்கள் ப்ளஸ்ஸு 16 மாணவர்கள் 5 நாளில் முடிக்கிறாங்க. 13 ஆண்கள் ப்ளஸ் 24 மாணவர்கள் 4 நாளில் முடிக்கிறாங்க. அந்த 5 2 பக்கமும் தள்ளி மல்டிபிள் பண்ணுங்கள். 4 அதேமாரி இந்தாண்ட பக்கம் தள்ளி மல்டிபிள் பண்ணுங்கள். அப்புறமா ரெண்டுத்தையும் ஈக்குவலாக ஒன்றா சேர்த்துருங்க. சேம் சைன் 2 பக்கம் ஒன்றா கொண்டு வாங்க. எம் எல்லாம் ஒரு பக்கமும் எஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிவிட்டு கழிச்சு ஈக்குவல் பண்ணிவிட்டு அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா m = 2s வரும். அப்போ எம்முக்கு 2, எஸ்ஸுக்கு 1. ஸோ m/s = 2/1. ஸோ 2:1. ஸோ 5 ஆண்கள் மற்றும் 2 பையன்கள் இணைந்து வேலை வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதன் மற்றும் ஒரு பையன் செய்கிற வேலையின் அளவில்
4 மடங்காகும். ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் வேலை செய்யக்கூடிய தன்மையின் விகிதமானது. கொஷின் பார்த்துருவோமா? ஸோ ஆண்கள் ப்ளஸ் 2 குழந்தைகள் வந்து பார்த்தோம்னா அதனுடைய 4 மடங்கு ஒரு ஆண் ப்ளஸ் ஒரு குழந்தை செய்யுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே இது உள்ள தள்ளி பெருக்குங்க. 4 தள்ளி பெருக்கிட்டு எம்எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க, சிஎல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா எம்எஸ் ஈக்குவல் டு 2சின்னு சொல்லிட்டு வரும். எம்முக்கு 2, சிக்கு வந்து பார்த்தோன்னா 1. ஸோ ஒரு வேலையை 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா, மேலும் அதே வேலையை 3 ஆண்களும் 7 பெண்களும் 10 நாட்களில் செய்கிறாங்க. 10 பெண்கள் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 4 ஆண்கள் 6 பெண்கள் 8 நாளில், 3 ஆண்கள் 7 பெண்கள் 10 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா 10 பெண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ இப்போ இந்த 8 எல்லாம் நான் ஈக்குவல்ட்டுக்கு தள்ளிப்பா 8 நாங்கள் 32 ப்ளஸ் 6 8 48. அதேமாதிரி அந்த 10 30 ப்ளஸ் ஒரு 70 ஈக்குவல் பண்ணிட்டீங்களா? சேம் சைன் 32 எம்மு 30 எம்மு என்னாண்ட கொண்டு வாங்க. 32 எம்மில் 30 போயிடுச்சு அப்படின்னா 2 எம் இருக்குமா? அப்போ 48ல் 70 போயிடுச்சுன்னா 22 இருக்குமா? அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 11 டபிள்யூன்னு சொல்லிட்டு வருமா? இப்போது எம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் எடுத்து போய் கொடுத்துட்டு நமக்கு வந்து ஒமேன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, 3 எம் இருக்குது இல்லையா, அந்த எம்முக்கு பதில் நான் 11 டபிள்யூன்னு சொல்லிட்டு போகிறேன். போட்டோம்னா ஸோ 33 டபிள்யூன்னு சொல்லிட்டு மாறும். ப்ளஸ் 7 டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வந்துருமா? இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா 40 டபிள்யூன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஈக்குவல் டு 10ன்னு வரும். அப்படியே ரெண்டுத்தையும் நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் 40 பெண்கள் வந்து 10 நாளில் ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ 10 பெண்கள் எத்தனை நாளில் ஒர்க்கை முடிப்பாங்க? அதுதான் அப்படி இப்போ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40ன்னு வந்துடும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, ஒரு வேலையை 2 மனிதர்களும் 3 பையன்களும் சேர்ந்து 10 நாட்களிலும், அதே வேலையை 3 மனிதர்களும் 2 பையன்களும் சேர்ந்து 8 நாட்களிலும் முடிக்க முடியும். 2 மனிதர்களும் ஒரு பையனும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் பார்த்துருமா? 2 ஆண்கள் 3 குழந்தைகள் 10 நாட்களிலும், 3 ஆண்கள் 2 குழந்தைகள் 8 நாட்களிலும், 2 ஆண்கள் ஒரு குழந்தை வந்து எத்தனை நாளில் முடிக்கும்? அதுதான் கொஸ்டின் இங்கே. இப்போ வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி இந்த 2 ஈக்குவேஷனும் ஒரு ஈக்குவல் பண்ணிப்போமா? 10 2 பக்கமும் உள்ள தள்ளி பெருக்குங்க. 8 2 பக்கம் தள்ளி உள்ள பெருக்கிட்டு ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா 2m இஸ் ஈக்குவல் டு 7cன்னு வரும். நமக்கு வந்து பார்த்தோம்னா m இஸ் ஈக்குவல் டு 7cன்னு வருதா? இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 2m இஸ் ஈக்குவல் டு இருக்குதா, 2m இஸ் ஈக்குவல் டு 7c. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2m + 3c இஸ் ஈக்குவல் 10 இருக்காங்களா? அங்கே 2mக்கு பதில் 7cன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 7c + 3c இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வருமா? அப்போ 7 + 3c ஆட் பண்ணோம்னா 10c இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வருமா? ஸோ அப்புறமா 10 குழந்தைகள் 10 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ அதையும் நம்ம கன்வெர்ட் பண்ணி ஆகணும். நம்ம கொஷினில் கண்டுபிடிக்கணும் இல்லையா? 2 ஆண்கள் ஒரு குழந்தைகள் சேர்ந்து, அப்போ அந்த 2 எம்முக்கு பதில் அங்கேயும் 7c மாற்றுங்க. அப்போ என்ன வரும்? 8c. அப்போ 10 குழந்தைகள் 10 நாளில் முடித்தா அப்போ 8 குழந்தைகள் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 12 நாளில் முடிச்சிடுவாங்க. ஸோ அடுத்த சம்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 8 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க. அதே வேலையை 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் சேர்ந்து 14 நாட்களில் செஞ்சு முடிப்பார்கள். ஒரு ஆண் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஒரு சிறுவன் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஸோ அதுதான் கொஸ்டின் நீங்கள் கொடுத்துருக்காங்க. 8 ஆண்கள் 12 குழந்தைகள் 10 நாட்களிலும், 6 ஆண்கள் 8 குழந்தைகள் வந்து 14 நாட்களிலும், ஒரு ஆண் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார்? ஒரு குழந்தை தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ இது ரெண்டுத்தையும் உள்ள தள்ளி பெருக்கி ஈக்குவல் பண்ணிட்டீங்களா? ஸோ கேன்சல் பண்ணால் m இஸ் ஈக்குவல் டு 2cன்னு வரும். அப்புறமா c இஸ் ஈக்குவல் டு m/2ன்னு வரும். ஏன்னா ரெண்டுத்துக்கு ஏன்னா நமக்கு வந்து மேலாகவும் கன்வெர்ட் பண்ணி ஆகணும், சில்ட்ரனாகவும் கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். m இஸ் ஈக்குவல் டு 2cன்னு சொல்லிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். m இஸ் ஈக்குவல் டு 2c நான் சப்ஸ்டியூட் பண்ணால் 8 × 2 16cன்னு வருமா? 16c + ஒரு 12c ஈக்குவல் டு 10. ஸோ 28c இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா ஒரு c எவ்வளோ? 28 குழந்தைகள் 10 நாளில் முடித்தா அப்போ ஒரு குழந்தை எத்தனை நாளில் முடிக்கும் அப்படின்ற மாரி கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா c இஸ் ஈக்குவல் டு 280. இப்போ மேலுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போது c இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா m/2ன்னு சொல்லிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னே வச்சுக்கோமே. m/2ன்னு பார்த்தோன்னா 6. அப்போ 8m + 6m ஈக்குவல் டு 10ன்னு வரும். அப்போ 14 ஆண்கள் 10 நாளில் முடித்தா அப்போ ஒரு ஆண் எத்தனை நாளில் முடிப்பார்? 140 நாளில் முடிப்பார். ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலை 14 நாட்களில் முடிப்பாங்க. 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலை 11 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க. எனில் அதேபோல் 3 மடங்கு வேலையை 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் 14 நாட்களில் முடிப்பாங்க.
3 ஆண்கள் 8 குழந்தைகள் 11 நாட்களில் முடிப்பாங்க. 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க? கொஸ்டின் இதுதான். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம 14 உள்ள தள்ளி மல்டிபிள் பண்ணுங்கள், 11 உள்ள தள்ளி மல்டிபிள் பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்கள். m = 2cன்னு வரும். ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நமக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். m = 2cன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 6c 6c மாறும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8c = 11 மாறும். ஸோ 14c = 11. அதேமாதிரி அந்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 8m + 6c அதையுமே நான் வந்து சில்ட்ரனுக்காக கன்வெர்ட் பண்ணுறேன். நான் சிஎம்முக்கு பதிலாக நான் 2 பண்ணால் 16c + 6c = 22c. அப்போது 11 குழந்தைகள் 11 நாளில் 14 குழந்தைகள் 11 நாளில் முடித்தா அப்போ 22 குழந்தைகள் எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ 7. ஆனால் கொஸ்டின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 3 மடங்கு வேலை அப்படின்ற மாதிரி மென்ஷன் அவுட் ஆகிருக்கும். அப்படின்னா கடைசியாக என்ன பண்ணுங்கள், 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 21 மாறிடும். 15 பேர் ஒரு நாளைக்கும் 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கின்றனர் எனில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 21 பெண்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பர்? இங்கு 3 ஆண்கள் 2 ஆண்களின் சமமான வேலையை செய்கிறார்கள். ஸோ கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 15 பெண்கள் 8 மணி நேரம் செஞ்சால் 21 நாளில் முடிச்சிருவாங்க. 21 பெண்கள் வந்து பார்த்தோம்னா 6 மணி நேரம் செய்கிறாங்க. ஆனால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தெரியாது. 3 பெண்கள் வந்து பார்த்தோன்னா 2 ஆண்கள் வேலைக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், பெண்களுக்கு தான் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதனால் எல்லாத்தையுமே வந்து பெண்களுக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ m = 3/2w. எதுவுமே ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 180 பெண்கள் வந்து 21 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 21 பெண்கள் 6 மணி நேரம் செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? அதுதான் கொஸ்டின் இது. ஸோ அப்படியே இந்த கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா x = 30ன்னு வந்துடும். ஸோ அடுத்த சம் பார்ப்போமா? ஒரு வேலை 3 ஆண்களும் 4 பெண்களும் மற்றும் 6 சிறுவர்களும் சேர்ந்து 7 நாட்களில் செஞ்சு முடிக்கிறாங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆணை விட 2 மடங்கு செய்கிறாள். ஒரு சிறுவன் ஆணின் பாதி வேலையை செய்கிறார்கள். அந்த வேலை பெண் மட்டும் 7 நாட்கள் செய்கிறார்கள். எத்தனை பெண்கள் அந்த வேலையை செய்வார்கள்? ஸோ இது கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் மிஸ்டேக். இது எத்தனை பெண்கள் அந்த வேலையை செய்வார்கள்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அது 7 பெண்கள் அப்படின்றது அங்கே வரக்கூடாது. ஸோ 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 குழந்தைகள் 7 நாளில் முடிக்கிறாங்க. ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண் செய்யக்கூடிய வேலையை செய்வார். ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோட வேலையில் பாதி அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இது. 7 பெண்கள் எத்தனை நாளில் செய்வாங்க அந்த ஒர்க்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா கொஸ்டினை வந்து பார்த்தோம்னா நமக்கு பெண்கள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் எல்லாத்தையுமே நம்ம பெண்களுக்கு ஏற்ற போல் கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ இங்கே m = வந்து பார்த்தோம்னா women/2. அப்புறமா இந்த m = w/2 இருக்குது இல்லையா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே 1c = m/2ன்னு இருக்குது பாருங்கள், அந்த mல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ c = w/4 மாறிடும். ஏன்னா அங்கே 2 இருக்கா, இங்கேயும் 2 இருக்கா, அப்போ 2 × 2 4. இப்போ அந்த c = w/4 எடுத்து போய்ட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 3/2 எம்மோட வேல்யூ என்னது w/2. ஸோ அப்படியே வந்து w/2ன்னு போடுங்க. ப்ளஸ் 4w அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 6cன்னு இருக்கா, சிக்கு பதில் என்னது w/4. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா ஸோ 2 ரெண்டுத்துக்குமே எல்லாத்துக்குமே 2 தான் அடிமானத்தில் சமமாக இருக்கும். ஸோ 14 w = 7 × 2 மாறிடும். அப்படியே நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஸோ 7 women = 7 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போது 1 woman = எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ 7 பெண்கள் 7 நாளில் முடித்தா அப்போ ஒரு பெண் எத்தனை நாளில் முடிப்பாள் அப்படின்ற மாரி தான் இங்கே கணக்கு. ஸோ இல்லை 7 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி 7 பெண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ 7க்கு 7 கேன்சலேஷன் ஆகிடும். x = 7 தான் ஆன்சரு. ஒரு வேலையை ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் ஒரு பையன் வந்து முறையே 6, 9, 18 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்களும் துணை புரிந்தால் ஒரு நாளில் வேலையை முடிக்க முடியும்? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் எத்தனை பையனும் அப்படின்போது அங்கே நமக்கு கொஷின் மார்க் இருக்குது. ஸோ இப்போ கொஷின் பார்த்துருமா, ஒரு ஆண் 6 நாள்லேயும் ஒரு பெண் வந்து 9 நாள்லேயும் ஒரு குழந்தை 18 நாள்லேயும் ஒரு ஆண் ஒரு பெண் ப்ளஸ் எத்தனை குழந்தைகள்னு தெரியாது ஒரு நாளில் முடிப்பாங்க. ஸோ அப்படின்னு 1 டே ஒர்க்கு அந்த மாதிரி போட்டால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிப்போம். 1 டே ஒர்க்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ 1/6 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/9 ரிமைனிங் ஒர்க் வந்து பார்த்தோம்னா
ஸோ ஒரு ஆண் ஒரு பெண் வந்து பார்த்தோம்னா சேர்ந்தாக்கா வந்து பார்த்தோன்னா 18ல் 5 பங்கு ஒர்க்கு வந்து பார்த்தோன்னா முடிச்சிடுவாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 18ல் 13 பங்கு ஒர்க் இருக்கும். அந்த 13 பங்கு ஒர்க்கு மட்டும் யார் செய்ய போகிறாங்கன்னா அந்த குழந்தைகள் தான் செய்ய போகிறாங்க. ஸோ இதிலே நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் இங்கேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. கொஸ்டின் என்னென்னா, ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு குழந்தை, ஸோ இவங்களாம் தனித்தனியாக செஞ்சால் இவ்வளோ ஒர்க்கு. அப்புறமா சேர்ந்து செய்யும்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்புறமா எத்தனை குழந்தைகளும் சேர்ந்து செஞ்சால் ஒன் டேயில் முடிப்பாங்கன்ற மாரி கொஸ்டின். அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணுடைய ஒன் டே ஒர்க்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டு ரிமைனிங் ஒர்க் இருக்குது இல்லையா, அந்த ரிமைனிங் ஒர்க்கு எப்படியா இருந்தாலும் அந்த குழந்தைய தான் பண்ணியிருக்க போகுது. அப்போது 18ல் 5 பங்கு ஆணும் பெண்ணுமே சேர்ந்து செஞ்சுட்டாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து பார்த்தோன்னா 13/18 இருக்குது. அது அந்த குழந்தைகள் தான் செய்ய போகுது. சரி, அப்படி இல்லைனாலும் நம்ம டைரெக்டாக ஈக்குவேஷனுக்கே வந்துடுவோமே. ஸோ ஒரு ஆண் அப்படின்னா 1 டே ஒர்க்கு 1/6 ப்ளஸ் ஒரு பெண்ணுக்கு வந்து 1/9 ப்ளஸ் x/18. ஏன்னா குழந்தைக்கு நமக்கு தெரியாது இல்லையா, ஆனால் குழந்தையோட மொத்த ஒர்க்கு தெரியும் நமக்கு. 18 = 1ன்னு வச்சுப்போம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கி ஈக்குவல் டு கன்னட கொண்டு போயிட்டு மைனஸ்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா x = 13 வந்துடும். ஸோ 3 எழுதுகோள்கள் 5 ஐப்பான்களும் அழிப்பான்களும் சேர்ந்து விலை வந்து பார்த்தோன்னா 34. மேலும் 2 எழுதுகோள்களும் 7 அழிப்பான்களும் சேர்ந்து ரூபாய் 30 எனில் ஒரு எழுதுகோளின் விலை என்ன? ஸோ நமக்கு தேவை பென்சில் தான் வேணும். அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷன் நமக்கு பென்சிலுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நமக்கு பென்சில் தான் வேணுமா? அப்போ கம்பல்சரி எரேசர் வந்து பார்த்தோன்னா நமக்கு 2 ஈக்குவேஷனும் கேன்சல் பண்ணுற மாதிரி பார்த்துப்போமா. ஸோ என்ன பண்ணுவோம், எரேசருக்கு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 7ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ எரேசர் வந்து பார்த்தோன்னா கேன்சலேஷன் ஆகிடுமா, சைன் வந்து நீங்கள் மாற்றிக்கணும், மைனஸ்னு போடணும். எல்லாத்துக்கும் போட்டு கேன்சலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 21ல் 10 பென்சில் போயிடுச்சுன்னா மீதி 11 பென்சிலுங்க 88. ஸோ பென்சில் = 8. ஸோ ஒரு பென்சில் வந்து பார்த்தோம்னா 8 ரூபா அப்படின்னா another 1 பென்சில் = எவ்வளோ ரேட்டு? 8 ரூபா தான். அவ்வளோதான் அது. அதேமாதிரி இன்னொரு கொஷினாக இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் 12,500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. 5 நாட்களில் வந்து பார்த்தோன்னா வருமானம் ஈட்டுகிறார்கள். 4 ஆண்கள் 3 பெண்கள் வந்து பார்த்தோன்னா இந்த 12,500 5 நாளில் வந்து 10 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் வந்து பார்த்தோன்னா 17,400 3 நாட்களில் வந்து சம்பாதிக்கிறாங்க. 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் 35,000 வருமானமாக ஈட்ட எத்தனை நாட்கள் ஆகும்னு மாதிரி கேட்குறாங்க. 4 ஆண்கள் ப்ளஸ் 3 பெண்கள் 5 நாளில் 12,500, 10 ஆண்கள் 6 பெண்கள் 3 நாளில் 17,400. ஸோ இப்போ அப்படியே அந்த 5ஆல் அடிச்சிடுவோம்னா 2,500 மாறிடும். இங்கே 3ஆல் அடிச்சிட்டோம்னா 5,800 மாறிடும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஏதாச்சும் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ண முடியுமானா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி கீழே சைன் மாற்றிடுங்க, கேன்சல் பண்ணிடலாம். அப்படியே வந்து பார்த்தோம்னா 10m + 6w 5,800 அப்படியே இருக்கட்டும். அந்த 4m + 3w 2,500 இருக்கா, இது 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 8m + 6w = 5,000 மாறும். மைனஸ் பண்ணிங்கன்னா 6wக்கு 6w கேன்சலேஷன் ஆகிடும். 10mல் 8m போயிடுச்சுன்னா 2m மாறும். ஸோ இங்கே கழிச்சிங்கன்னா 800ன்னு வந்துடும். ஸோ m = 400. அதேமாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து மாதிரி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி w நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க, அதுக்கு 300 மாறிடும். இப்போ நமக்கு கொஷினுக்கு வந்துடும். 5 ஆண்கள் ப்ளஸ் 5 பெண்கள் வந்து எத்தனை நாளில் செஞ்சால் 35,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ நமக்கு 5 ஆண்களுக்கு தெரியும் 400ன்னு தெரியும், 5 பெண்கள் எவ்வளோ 300, அப்படின்ட்டு டேஸ் தெரியாது அப்படியே வச்சுப்போம். = 3,500. ஸோ இப்போ அப்படியே பெருக்கி ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ண 3,500 வரும். ஸோ அதுக்கும் கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா d = 10ன்னு வந்து நிற்கும். 4 தமிழ் புத்தகங்கள் மற்றும் 3 ஆங்கில அகராதியின் மொத்த விலை வந்து 750. ஆங்கில அகராதியின் விலையானது ஒரு தமிழ் புத்தகத்தின் விலையை போல் 2 மடங்கு எனில் ஒரு தமிழ் மற்றும் ஒரு ஆங்கில அகராதியின் மொத்த விலை என்ன? ஒரு 4 தமிழ் புத்தகம் 3 இங்கிலீஷ் புத்தகம் எவ்வளோ? 750. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா அதனுடைய 2 மடங்குன்ட்டாங்க. தமிழ் புத்தகம் இங்கிலீஷ் புக் வந்து பார்த்தோன்னா 2 மடங்கு ரேட் அப்படின்ட்டாங்க. ஸோ நமக்கு அந்த விகிதம் சிம்பிள் இருக்குது இல்லை, ஈஸ்ட் அது நம்ம ஈக்குவல்ட்டுன்னு கூட போடலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா E = 2t. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த E = 2tன்றதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 4t + 6t = 750ன்னு மாறுமா. ஸோ
10t is equal to 750. ஸோ t equal to 75. ஒரு தமிழ் புத்தகம் 75 ரூபாய். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த t எடுத்துகிட்டு போய்ட்டு மொதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4 × 75 300 ப்ளஸ் 3e ஈக்குவல் டு 750. ஸோ e ஈக்குவல் டு 150. இப்போது ஒரு t ப்ளஸ் ஒரு e இஸ் ஈக்குவல் டு 75 ப்ளஸ் 150 ஈக்குவல் டு 225. அவ்வளோதான், சம்ம முடிஞ்சது. 10 நாற்காலிகளின் விலை வந்து பார்த்தோன்னா 4 மேசைகளின் விலைக்கு சமம். 15 நாற்காலிகளின் மற்றும் 2 மேசைகள் சேர்த்து விலை வந்து 4000 ரூபாய். 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேசைகளின் மொத்த விலை என்ன? 10 சேரு 4 டேபிள் அதனோட விலைகள் வந்து சமம் அப்படின்ட்டான். அதுக்கப்புறமா 15 சேரு ப்ளஸ் 2 டேபிள் சேர்த்தா 4000 ரூபாய் அப்படின்ட்டாங்க. 12 சேரு 3 டேபிள் ப்ரைஸ் என்ன? அதுதான் கொஸ்டின். இப்போ இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிப்போமா? ஸோ இது கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா சேர் சி இஸ் ஈக்குவல் டு 2/5 டி அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம். இதை எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 15 × 2/t = கேட்டிங்கன்னா 6t + 2t = 4000 வருமா? அப்போ 8t = 4000 அப்படின்னா t = 500 அப்படின்ற மாதிரி வரும். இப்போது நமக்கு t = 500 அப்படின்ற மாதிரி தெரியும். அப்போ அதே மாதிரி இப்போ இங்கே கண்டுபிடிச்சிட்டோமா, இதே இந்த சி எடுத்து போய்ட்டு நாம் கொஷினில் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அங்கேயுமே சப்ஸ்டிட் பண்ணிப்போம். சின்ற இடத்துல வந்து பார்த்தோம்னா 2/t × 2/5 t போடுமா, அங்கே அதேமாதிரி கேன்சலேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸோ 39t/5 அப்படின்ற மாதிரி வரும். டீயோட வேல்யூ என்னது? 500. அப்போ 39/5 × 500 போட்டிங்கன்னா 39,500. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் எல்லா சம்முமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த சம்ஸை தாண்டி டிஎன்பிஎஸ்சியில் இந்த வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம்ஸில் இதை தாண்டி எந்த ஒரு கொஷின்ஸுமே வராது. இதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதில் போய் பார்த்து எல்லா சம்மும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய 2 கொஸ்டின்ஸு கன்ஃபார்மாக நம்ம இங்கேருந்து தட்டி தூக்கிடலாம். இதை தாண்டிலாம் எந்த கொஷினுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதில்லை. ஏன்னா இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சிலேருந்து எடுத்தப்பட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம்.